गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युधस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरे நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, மே மாதம் 3ஆம் தேதி, மன்மதநாம சம்வத்சரம், உத்தராயணம், வசந்த ருத்து, மேஷ மாதம், சித்திர மாதம், சுக்லபக்ஷம், பௌர்ணமி திதி. இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம், அதற்கு பிறகு விசாக நட்சத்திரம் வருது. அப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது ஸ்கந்தத்தை இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். இது பரியந்தம் 4 ஸ்கந்தங்களை பூர்த்தி பண்ணியிருக்கோம். அதில் 4வது ஸ்கந்தத்தில் 11வது அத்தியாயத்தை நம்ம விட்டுவிட்டோம். அது பின்பு ஒரு தடவை நான் அதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கெல்லாம் அனுப்புகிறேன். வால்மீகி என்ன அடிக்கடி ஞாபகப்படுத்திகிட்டே தான் இருக்கார் அவர். 4வது ஸ்கந்தம் 11வது அத்தியாயம் இன்னும் நம்ம ரெக்கார்ட் பண்ணலைங்கிறத சொல்லியிருக்கார் எனக்கு. ஐ எம் தேங்க்ஃபுல் டு ஹிம். இந்த 5வது ஸ்கந்தம் இருக்கே, அது ரொம்ப விசேஷமான ஒரு
ஸ்கந்தம் அது. இதில் நிறைய ஸ்லோகங்கள் கத்தியத்தில் இருக்குது. கத்தியம்னா ப்ரோஸ். அதனால பல காம்பவுண்ட் வேர்ட்ஸு ரொம்ப நீளமாக குட்ஸ் வண்டி மாதிரி நீளமாக இருக்கும். அது எங்கே வந்து பதத்தை சேதம் பண்ணி வாசிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரம சாத்தியமான விஷயம் அது. அதை என்னால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னுடைய அறிவுக்கு தகுந்தபடிக்கு புஸ்தகங்களை வச்சுட்டு பார்த்து அதை பதச்சேதம் பண்ணி என்னால் தெரிஞ்ச அளவு எவ்வளவு சுலபமாக பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கேன் நான். அதை நம்ம அனுபவிக்க போகிறோம், அத்தியனம் பண்ண போகிறோம். நேற்றுக்கு இதனுடைய டெக்ஸ்ட்டு வந்து நான் வேர்டு டாக்குமெண்ட்டில் உங்கள் எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பிரிண்ட் பண்ணி கையில் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சொல்லும்பொழுது அதை ஃபாலோ பண்ணேன்னா சுலபமாக இருக்கும். நீங்கள் ஆறாரெல்லாம் ஸ்ரீமத் பாகவதம் குரூப்ஸுங்கிற யாகு குரூப்ஸில் இருக்கேளோ அவள் எல்லாருக்கும் இந்த இமெயில் வந்திருக்கும். அதில் அட்டாச்மெண்ட் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணிக்கணும். என்னோடய உத்தேசம் என்னென்னா, லட்சியம் என்னென்னா, ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு அத்தியாயம் பண்ணுறத இந்த பதச்சேதம் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணதை கையில் வச்சுட்டு பண்ணினா சுலபமாக இருக்கும். அதை நீங்கள் ஸ்ரீமத் பாகவத புஸ்தகத்துக்குள்ளே அந்தந்த அத்தியாயத்தில் வச்சுட்டேன்னா பாராயணம் பண்ணுறதையோ இல்லை சப்தாகம் பண்ணுறதையோ ரொம்ப சுலபமாக பண்ணலாம். அதனால் அதை அப்படி பண்ணுங்கோ. இன்றைய தினம் 5வது ஸ்கந்தத்தில் முதல் அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் ஸ்ரீதர வியாக்கியானத்தில் ஸ்ரீதரர் அந்தந்த அத்தியாயத்தினுடைய சம்மரியை சுருக்கமாக சொல்லுவார். இந்த பஞ்சமஸ்கந்தத்தினுடைய சுருக்கத்தை சொன்னால் 5வது ஸ்கந்தம் சுருக்கத்தை சொல்லி முதல் அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தையும் 7 ஸ்லோகங்களில் சொன்னால் அதை சொல்லிவிட்டு இந்த அத்தியாயத்தை நம்ம ஆரம்பிப்போம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஐ அப்பாலஜைஸ் ஃபார் ஒன் திங். எனக்கு இந்த சப்தாகம் பண்ணிவிட்டு இப்போ சமீபத்தில் நான் சப்தாகம் பண்ணினேன். 7 நாளைக்கு பண்ணி அப்புறம் ஏகதின நாராயணியும் சம்பூர்த்தி பண்ணி பகவத்கீதையும் பண்ணி என்னால் முடிஞ்சதெல்லாம் பாராயணம் பண்ணேன். அப்போது தொண்டை வந்து வயசாக ஆகிடுத்து. அதனால் தொண்டையும் கொஞ்சம் சரியாக ஒர்க் அவுட் பண்ணலை. அதனால் கரகரன்னு இருக்குது. அதனால் கர்ணத்துக்கு ஸ்ராவியமாக ஸ்லோகங்கள்லாம் கேட்குமாங்கிறது எனக்கு தெரியல. என்னால் முடிஞ்ச மட்டும் முயற்சி பண்ணுறேன். ஸ்ரீ ஹரே நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அத ஸ்ரீமத் பாகவதே பஞ்சமஸ்கந்தः பிராரப்யதே. ஸ்ரீ ஹரயே நமஹ. அதாத பஞ்சமஸ்கந்த வியாख्या अनेक विशेषवान् प्रियव्रतान् वयो यत्र स प्रपञ्चः प्रपञ्च्यते. षड्विंश्यात् अधुनाध्यायैः पञ्चमे स्थानमीर्यते. लोकद्वीपादिमर्यादा पालनाख्यम् अनेकधा. पृथिवी उपरि अधोलोकैः मर्यादा त्रिविधा मता. पुनश्च एकैशसस्तेषु मर्यादा बहुधा मता. भुवि द्वीपादिमर्यादाः पाल्यन्ते राजभिः पृथक्. भूमेः उपरि देवाद्यैः ततश्चाधो असुरादिभिः. तत्राध्यायैस्तु 20 प्रियव्रतपुरस्सरैः. भुवि द्वीपादिमर्यादाः पालिता इति वर्ण्यते. त्रिभिः सूर्यादिभिः ज्योतिः चक्रादिषु इति कीर्त्यते. अतलादिषु दैत्याद्यैः पालनञ्च ततस्त्रिभिः. तत्रस्तु प्रथमेऽध्याये ज्ञानिनो राज्यनिर्वृतिः. पुनश्च ज्ञाननिष्ठेति प्रियव्रत कथाद्भुता. ஸ்ரீ ஹரயே நமஹ. 5வது ஸ்கந்தத்தில் 26 அத்தியாயங்கள் இருக்குது. இந்த 5வது ஸ்கந்தத்தில் அதில் முதல் அத்தியாயத்தை இன்றைக்கி நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீதரர் சொன்னால் 4வது அத்தியாயம் முடிஞ்ச பிறகு அநேக விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய ரொம்ப விசேஷமான அத்தியாயம், விசேஷமான விஷயங்களை சொல்லப்பட்ட ஸ்கந்தம் இந்த 5வது ஸ்கந்தம் நாள். பஞ்சமஸ்கந்த வியாக்கியா அநேக விசேஷமான நாள். இதில் பிரியவர்த்தனுடைய சரித்திரத்தை எடுத்து சொல்ல போகிறாள்.
சுவாயம்புவமனுக்கும் சதரூபிக்கும் பிறந்த குழந்தைகள் 5 பேர். அதில் உத்தானபாதன் பிரியவரத்தன்னு 2 பேர் ஆண் குழந்தைகள். அதில் உத்தானபாதனுடைய வம்சத்தை முன்னாடியே நம்ம கேள்விப்பட்டுட்டோம். பிரியவரத்தனுடைய வம்சத்தை எடுத்து சொல்ல போகிறாள் இந்த 5வது ஸ்கந்தத்தில். அதை சொல்கிறதே சொன்னால், ஷட்விம்சத்யா அதுனாத்தியாயைஹி பஞ்சமே ஸ்தானம் ஈரியதே. பாகவதனுடைய லட்சியம் என்னென்னா, புராண லட்சணம் 10 லட்சணங்கள் சொன்னால் அதில் 5வது லட்சணம் ஸ்தானம்ங்கிறதான லட்சணம். அந்த ஸ்தானம்ங்கிற லட்சணத்தை இங்கே சொல்லியிருக்காள். என்னென்னால், லோகத்வீபாதி மரியாதா பாலனாக்கியம் அநேகதா. அதாவது லோகம், துவீபம், வருஷம் இவையெல்லாம் எப்படி பாலனம் பண்ணாள் சுவாமி என்பதை இந்த ஸ்கந்தத்தில் சொல்லியிருக்காள். பிருத்திவியுபரி அதோலோகைஹி மரியாதா திரிவிதாமதா. பூமிக்கு மேலே சொர்க்கலோகம் இருக்குது, கீழே பாதாளம் அதோலோகம் இருக்குது. அப்படி 3 லோகங்களை பற்றியும் எப்படி பரிபாலனம் பண்ணப்பட்டது என்பதை சொல்லியிருக்காள். புனச்ச ஏகைஷஸ்தேஷு மரியாதா பகுதா மதா புவி த்வீபாதி மரியாதாக பால்யந்தே ராஜபி பிருதக் பூமே உபரி தேவாத்யைஹி ததச்ச அதோ அசுராதிபிஹி. பூமியிலே மனுஷியாள், இதற்கு மேல் லோகங்களில் தேவாதிகள், அதுக்கு கீழே இருக்கப்பட்ட லோகங்களில் அசுராதிகள், இப்படி எல்லாரும் பரிபாலனம் பண்ணுறாள். தத்ர அத்தியாயைஸ்து விம்சத்யா பிரியவிரத புரஸ்ஸரைஹி. பிரியவிரதவனும் பிரியவிரதனுடைய வம்சத்தில் வந்தவாளையும் பற்றி முதல் 20 அத்தியாயங்கள் இந்த 26 அத்தியாயங்களில் சொன்னாள். புவி த்வீபாதி மரியாதா பாலிதா இது வன்யதே. இந்த பூமியை எப்படி பாகுபாடு பண்ணி எப்படி எல்லாத்தையும் பரிபாலனம் பண்ணாங்கிறத சொன்னாள். அதற்கு பிறகு 3 அத்தியாயங்களில் திரிபிஹி சூர்யாதிபி ஜோதி சக்கராதேஷ்விதி கீர்த்தியதே. 21, 22, 23 இந்த 3 அத்தியாயங்களில் விஸ்வத்தில் இருக்கப்பட்ட பிளானட்டரி சிஸ்டத்தில் சூரியன் முதலான ஜோதிர் கணங்கள் இருக்கே அதுகள்லாம் எப்படி இருக்குங்கிறத வர்ணிச்சாள். இதெல்லாம் பகவானுடைய ஸ்தூல ரூபம். அத்தலாதிஷு தைத்தியாத்யைஹி பாலனஞ்ச ததஸ்திரிபிஹி. அதே மாதிரி கீழே அதோலோகம் இருக்குது, அங்கே தான் நரக்கம் இருக்குது, அதெல்லாம் வர்ணிச்சாள். தத்ரஸ்து பிரதமேத்யாயே ஞானினோ ராஜ்ய நிர்வൃத்திஹி புனச்ச ஞான நிஷ்டேதி பிரியவிரத கதாத்புதா. இவ்வாறாக சொல்லப்பட்ட இந்த 26 அத்தியாயங்களில் முதல் அத்தியாயம் இன்னைக்கு வாசிக்க போகிறோமே, அதில் பிரியவர்த்தனுங்கப்பட்டவன் பரம ஞானி. அவனுக்கு முதல்லையே பிரம்மஜானத்தை உபதேசம் பண்ணாள் நாரத சுவாமி. அப்படி பிரம்மஜானத்தை அடைஞ்சவனாக இருந்தால் கூட திரும்பியும் கூட இந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தான். அவன் இருந்து ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணிவிட்டு பிறகு வைராகிய சித்தம் வந்து இந்த தன்னுடைய ராஜ்யத்தெல்லாம் பாகுபாடு பண்ணி குழந்தைகள்கிட்ட கொடுத்துவிட்டு அவன் திரும்பவும் ஞான மார்க்கத்தில் போய் சேர்ந்தானே, அதை சொல்கிறாள் இந்த முதல் அத்தியாயத்துலேன்னு சொல்லி ஸ்ரீதரர் அத்தியாயங்கள் ஸ்கந்தம் இதனுடைய சம்மரியை சொல்லி முடித்தாள். இப்பொழுது முதல் அத்தியாயத்தை பார்ப்போம். இந்த முதல் அத்தியாயத்தினுடைய சுருக்கமான ஒரு சம்மரி சொல்லணும்னா, கடலங்குடி பெரியவாள் அழகாக சொல்லியிருக்காள் அத்தியாயங்களை பற்றி. ராஜா பரீட்சித்து கேட்குறான், பிரியவர்த்தன் முதல்லையே ஞானியாகி அவனுக்கு ஞான உபதேசமாயிருக்கு, அப்படி இருந்தால் கூட அவன் மறுபடியும் கிரகஸ்தாசிரமத்தில் குடும்பத்தில் எப்படி வந்து ரமிச்சான்னு பரீட்சித்து பிரச்சனை பண்ணுறார். உடனே சுகர் பதில் சொல்கிறாள், அப்பா சாக்ஷாத் பிரம்மாவே வந்தாள் அவனுக்கு நேர வந்து சொன்னாள், அப்பா நீ வந்து ஞான மார்க்கத்திலேயே போவாண்டாம், உனக்கு ஞான உபதேசம் ஆயிருக்கு, இருந்தாலும் நீ பூமியை ரட்சிக்கணும், அது உன்னுடைய கடமை, ராஜாவனுடைய கடமை இது. அதனாலே கிரகஸ்தாசிரமத்தில் நீ இருக்கணும். இருந்துட்டே எப்படி தாமரை இலையில் தண்ணியில் தாமரை இலை இருந்தால் கூட அது தண்ணியை மேலே தெளிச்சா அது ஒட்டாது, அப்படி நீ இருந்துட்டு இருக்கலாம், கிரகஸ்தாசிரமத்தில் ஞானியாகவும் இருக்கலாம்னு சொல்லி அனுகிரகம் பண்ணாள். அப்போ அவன் க்ஷத்ரியனாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணானாம் பூமியை. அப்பொழுது அவனுக்கு குழந்தைகள் உண்டான கதையெல்லாம் சொல்கிறாள். 10 புத்திராள், 10 புத்திராளும் ஒரு பொண்ணு. அவளுடைய கதையை சொன்னாள், எப்படி பூமியை பாகுபாடு பண்ணானுங்கிறதுனா சொல்லி
அப்புறம் பின்பு அவன் மறுபடியும் வைராக்கியம் அடைஞ்சு ஞான மார்க்கத்தில் போனான்னு சொல்லப்பட்ட முதல் அத்தியாயம் இன்னைக்கு நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே பிரதமோऽध्यायः. ராஜோவாச்ச பிரியம் व्रतो भागवतः आत्मा राम कथं मुने गृहे अरमत यन्मूलः கர்மபந்தः பராபவ. பரீட்சித்து சுகாச்சாரியால பார்த்து கேட்டான், ஹே பிரம்மன்னு, பிரியவிரதன் பரமபாகவதன், அவன் ஆத்மாராமன், அவன் ஞானத்தை அடைஞ்சவன், அவன் எப்படி மறுபடியும் போய் கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள பிள்ளை நுழைஞ்சு மறுபடியும் ஏன் இந்த கர்மாவில் போய் விஷயத்தில் போய் மாட்டின்றான்? அது காரணம் என்னன்னு கேட்டாள். நனூனம் முக்த சங்கானாம் தாத்ருஷானாம் ரிஷப கிரகேஷு அபிநிவேஷோயம் பும்சாம் பவித்தும் அர்ஹதி. யார் ஒருவன் பரம பாகவதனாயி ஞான மார்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாக்க பிறகு அவனுக்கு கிரகஸ்தாசிரமத்தில் விஷய சுகங்களில் ஈடுபாடு ஏற்படாதே, அதில் போய் மாட்டிக்க மாட்டாளே. அப்படி இருந்தபோது கூட இந்த பிரியவரத்தன் ஞானி, அவன் ஆத்மாராமன் பரம பாகவதன், அவன் மறுபடியும் போய் கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளே போய் எதுக்காக மாட்டின்றான்? அந்த விஷயத்தை எடுத்து சொல்லணும்னாள். மகதாம் கலு விப்ரனுஷே உத்தம ஸ்லோக பாதையோஹோ சாயா நிர்வத்த சித்தானாம் ந குடும்பே ஸ்பிருஹாமதி. யார் ஒருவன் பகவான் பரம்பொருள் இருக்காளே ஸ்ரீமன் நாராயணன் உத்தம ஸ்லோகன், அவருடைய பாத கமலங்களுடைய நிழல் இருக்கே, அந்த நிழலையே வசிச்சுட்டு இருந்து அந்த அதனுடைய சுகத்தை அனுபவிச்சவாள், ஞானத்தை அனுபவிச்சவாள், அவள் போய் மறுபடியும் குடும்பத்தில் போய் மாட்டிக்க மாட்டாளே. இவன் எப்படி மாட்டினான்? சம்சயோயம் மகான் பிரம்மன்னு தாராகார சுதாதிஷு சக்தஸ்ய யத் சித்திஹி அபூத் கிருஷ்ணேச்ச மதிரச்சுதா. பத்னி புத்திராள் வீடு வாசல்னு அந்த சங்கத்திலேயே இருக்கப்பட்ட ஒருவனுக்கு சாட்சாத் பரமாத்மா கிருஷ்ணங்கிட்ட அச்சஞ்சலமான ஒரு பக்தியும் அவர்கிட்ட ஒரு புத்தியும் ஏற்பட்டு முக்தியும் ஏற்படுறதுங்கிறது இது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கே, இது எனக்கு சம்சயமா இருக்கே, இது எப்படி ஏற்பட்டதுன்னு தெரியலையே, நீங்கள் தான் சொல்லணும்னு மகாராஜா பரீட்சித்து ரொம்ப வினயத்தோடு கூட சுகாச்சாரியால கேட்டான். அப்பொழுது சுகர் பதில் சொல்ல ஆரம்பித்தாள். இதெல்லாம் ப்ரோஸில் சொல்கிறாள் அவர், வேகமாக அவசரமாக சொல்லணுங்கிறதுக்காக. ஸ்ரீ சுகவாச்ச பாடமுக்தம் பகவதா உத்தம ஸ்லோகஸ்ய ஸ்ரீமச்சரணாரவிந்த மகரந்தரச ஆவேசித சேதசா பாகவத பரமஹம்ச தைத கதாம் கிஞ்சித் அந்தராய விகதாம் ஸ்வாம் சிவதமாம் பதவீம் ந பிராயேண ஹின்வந்தி. பாடமுக்தம் பகவதா, ஏ ராஜா, நீ ரொம்ப கரெக்டா நல்ல விஷயத்தை கேட்ட. உன்னுடைய கேள்வி ரொம்ப வசதியான கேள்வி. என்ன கேட்ட? உத்தம ஸ்லோகஸ்ய ஸ்ரீமத் சரணாரவிந்த மகரந்தரச ஆவேசித சேதசா பாகவத பரமஹம்ச தைதகதாம் கிஞ்சித் அந்தராய விகதாம் ஸ்வாம் சிவதமாம் பதவிம் ந பிராயேண ஹின்வந்தி. நீ கேட்ட கேள்வி கரெக்டு. யார் ஒருவன் ரொம்ப உத்தம ஸ்லோகன்னு சொல்லி பிரசம்சித்து சொல்கிறோமோ அந்த பகவானுடைய சரணார விந்தங்களில் இருக்கப்பட்ட அந்த தேன் இருக்கே, அந்த தேனை பருகின ரசத்தில் ஈடுபட்ட ஒரு மனசை வச்சுட்டு இருக்கப்பட்டவன் இருக்கானோ, அவன் ஏதானும் ஒரு விக்னங்கள் ஏற்பட்டு அவன் மனசு விலகக்கூடிய விஷயம் இருந்தால் கூட, அப்படி இருந்தால் கூட விலக மாட்டானே, அங்கேயே தானே ரமிச்சு இருப்பன். மோட்சத்திலேயே இருந்தவாள் திருப்பி அதை விட்டுவிட்டு வரமாட்டாளே. அப்பேற்பட்ட பாகவதாள் பரமஹம்சாள் இருக்காளே, அவள் பகவத் கதையை தான் கேட்டுருப்பாள், அதை விட்டு வெளியில் எங்கேயும் வரமாட்டாளே. நீ சொன்னியே, நீ அப்படி இருந்தவன் எப்படி மறுபடியும் கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளே மாட்டின்றான்? நீ கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி நாள், பாடம் நாள். பாடமுக்தம் பகவதா உத்தம ஸ்லோகஸ்ய ஸ்ரீமத் சரணாரவிந்த மகரந்தரச ஆவேசித சேதசா
பாகவத பரமஹம்ச தைதகதாம் கிஞ்சித் அந்தராய விகதாம் ஸ்வாம் சிவதமாம் பதவீம் ந பிராயேண ஹின்வந்தி யர்ஹி வாவகராஜன் ச ராஜபுத்ரः பிரியவ்ரதः பரமபாகவதோ நாரதஸ்ய சரணோபசேவயா அஞ்சசா அவகத பரமார்த்த சதத்வோ பிரம்மசத்ரேண தீக்ஷிஷ்யமாண அவனிதல பரிபாலனாய ஆம்நாத பிரவர குண கணைகாந்த பாஜனதயா ஸ்வபித்ரா உபமந்திரிதः பகவதி வாசுதேவே ஏவ அவ்யவதான சமாதி யோகேன சமாவேசித சகல காரக கிரியாகலாபः நைவாப்யனந்தத் யத்யபி தத் அப்ரத்யாம்நாதவ்யம் தததிகரணே ஆத்மனः அன்யஸ்மாத் அசதோபி பராபவம் அன்வீக்ஷமாணः. ரொம்ப நீளமான ஸ்லோகம் இது. யர்ஹி வாவகராஜன் ச ராஜபுத்ரா பிரியவ்ரதா பரமபாகவதா. எப்பேற்பட்ட பிரியவிரதன்கிறதுக்கு நிறைய அட்ஜெக்டிவ் போட்டாள். ச ராஜபுத்ரா, ராஜகுமாரன் அவன், பிரியவிரதன்னு பேரு. பரமபாகவதா, சாட்சாத் பகவான்கிட்ட அச்சஞ்சலமாக பக்தியை வச்சுட்டு இருக்கப்பட்டவன், அதிலேயே ரமிச்சுட்டு இருக்கப்பட்டவன். அவன் என்ன பண்ணான்? நாரதஸ்ய சரணோபசேவையா, தேவரிஷியான நாரதர்கிட்ட அவரை குருவா வரிச்சு அவருடைய சரணங்களில் அவரை பாத கமலங்களை ஆசிரியிச்சு அவரை சுஷ்ரூஷ பண்ணி அஞ்சசா, ரொம்பவும் சீக்கிரமாகவே அவனுக்கு கிடச்சி கொடுத்தான் பிரம்மஜானம். அஞ்சசா நாள் அவகத பரமார்த்த சதத்வோ, அப்பொழுது பரமார்த்த தத்துவம் பிரம்மஜானத்தை நாரதர் அவனுக்கு உபதேசித்தாள். அப்போ அந்த பிரம்ம ஞானத்தை அடைஞ்சவன் பிரம்மசத்ரேன தீக்ஷிஷ்யமான, அவ்வாறாக தீட்சை அடைஞ்சவன், பிரம்ம ஜானத்தில் தீட்சை அடைஞ்சவன். அவனை என்ன பண்ணான்னாள்? அவனிதல பரிபாலனாய, இந்த பூலோகத்தை பரிபாலனம் பண்ணுறது ராஜாக்களுடைய தர்மம், க்ஷத்ரிய தர்மங்கிறதாக அவனுக்கு உபதேசம் பண்ணப்பட்டு ஆம் நாத பிரவர குண கணைகாந்த பாஜனதயா, தன்னுடைய குல தர்மம், ராஜாக்களுடைய தர்மம், அதாவது க்ஷத்ரிய தர்மம், அது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தன்னுடைய குலத்துக்கு உள்ளான குணங்கள் இருக்கே, அதுலேருந்து பிரியாமல் இருக்கணும், அந்த கர்மத்தை பண்ணணும், அந்த அவளுடைய ஸ்வதர்மாவை செய்யணுங்கிற எண்ணத்தினால அவனுடைய அப்பாவான மனு, சுவாயம்பு மனுவாக அவ்வாறு உபதேசம் பண்ணப்பட்டவன் அவன். அதுதான் சொன்னாள், அவனிதல பரிபாலனாய ஆம்நாத பிரவர குண கணைகாந்த பாஜனதயா ஸ்வபித்ரா உபமந்திரிதா, தன்னுடைய அப்பாவான சுவாயம்புவ மனுவினால உபதேசம் பண்ணப்பட்டு, அந்த மாதிரி நீ க்ஷத்ரிய தர்மத்தை விட்டு விடப்படாதுன்னு சொல்லத்தினால பகவதி வாசுதேவேவ அவ்யவதான சமாதி யோகேன, பகவான் வாசுதேவங்கள்ட்ட மனசை கொண்டு வச்சு அச்சஞ்சலமாக துளி கூட அதை விட்டு நகராமல் அதே தியானத்தில் இருந்தாள் பகவான் வாசுதேவன்கிட்ட. பகவதி வாசுதேவேவ அவ்யவதான சமாதி யோகேன சமாவேசித சகல காரக கிரியா கலாபா நைவாபியனந்தது, என்னென்ன காரியங்கள் லோகத்தில் ராஜாங்கத்தில் இருக்கோ அதிலெல்லாம் ஒன்றும் தன்னுடைய இந்திரியத்தை செலுத்தலை. அதில் அந்த விஷயங்களில் போய் போகங்களில் போய் மனசை வைக்காமல் பகவான்கிட்டயே வாசுதேவன்கிட்டயே வச்சுட்டு இருந்தாள்னு சொன்னாள். சமாவேசித சகல காரக கிரியா கலாபா நைவா அபியனந்தது, அதில் சந்தோஷம் வைக்கலையாம். யத்யபி, அப்படி இருந்த போது கூட தத் அப்ரத்யாம்நாதவ்யம் தத் அதிகரணே ஆத்மனः அன்யஸ்மாத் அசதோபி பராபவம் அன்வீக்ஷமாணः. ஆகினால எனக்கு ஆத்மாராமமாக இருந்து பகவத் விஷயமாகவே இருந்து வாசுதேவங்கிட்டே ரமிச்சுட்டு இருக்க வேண்டும் என்று நினைச்சு இந்த பூமியை ரட்சிக்கணும்னு அப்பா சுவாயம்பூமனு உபதேசம் பண்ணா கூட இந்த பூமியை ரட்சிப்பதிலையும் ராஜாங்கத்தில் இருக்கப்பட்ட போகங்களையும் மனசு
போகாமல் அதில் ஒன்றும் அவனுக்கு ருச்சி ஏற்படவில்லைன்னு சொன்னாள். அத பகவான் ஆதிதேவः ஏதஸ்ய குணவிசர்கஸ்ய பரிபிரம்மணானுத்யான வியவசித சகல ஜகத் அபிப்பிராய ஆத்மயோனிஹி அகில நிகம நிஜ கண பரிவேஷ்டிதா ஸ்வபவனாத் அவததாரா. அப்பொழுது சாக்ஷாத் பகவான் இந்த பிரியவர்த்தனுடைய மனசு இப்படி தங்கிட்டியே வச்சிருக்கான், ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுறதுக்கு இஷ்டமில்லாமல் இருக்கான், அவன் க்ஷத்ரிய தர்மமான ராஜாங்கத்தை பரிபாலனம்ங்கிற எண்ணமே இல்லாமல் இருக்காங்கிறத தெரிஞ்சுட்டாள். உடனே அந்த ஷட்குண சம்பன்னனான பகவான், அந்த ஷட்குண பரிபூர்ணான பகவான் நேர பிரம்மாவை கூப்பிட்டு சொன்னாள். பிரம்மதேவன் இருக்கானே அவன் அனுப்பிச்சாளாம். அந்த பிரம்மா நேராக திரும்பி இவனுடைய மனசை மாற்றி பூமியை பரிபாலனம் பண்ண வைக்கணும், பிரஜா பரிபாலனம், பிரஜைகள் எல்லாம் நிறையா உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட அங்கே வந்து சேர்ந்தாள் நாள், பிரம்மா வந்து சேர்ந்தாள் நாள். அத பகவான் ஆதிதேவः ஏதஸ்ய குணவிசர்கஸ்ய பரிபிரம்மணானுத்யான வியவசித சகல ஜகத் அபிப்பிராய ஆத்மயோனிஹி அகில நிகம நிஜகண பரிவேஷ்டிதா ஸ்வபவனாத் அவததாரா. ச தத்ர தத்ர ககனதல உடுபதிரிவ விமானாவலிபிஹி அனுபதம் அமர பரிவிரடைஹி அபிபூஜ்யமானः பதி பதி ச வரூதஜः சித்த கந்தர்வ சாத்ய சாரண முனிகணை உபகீயமானः கந்தமாதன துரோணீம் அவபாசயன் உபசசர்பா. பிரம்மா தன்னுடைய சத்தியலோகத்திலேருந்து பிரியவர்த்தனை பார்க்கணும் என்ற எண்ணத்தோடு கூட கிளம்பி வந்துருக்காள் கீழே பூலோகத்துக்கு. எப்படி வந்தாள் நாள், திருப்பி அவர் வர சமயத்தில் ஆகாசத்தில் விமானங்கள், பல விமானங்களில் தேவதைகள்லாம் வந்தாளாம். வந்து பிரம்மாவை ஸ்தோத்திரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி பூஜை பண்ணினாலாம். அந்த பூஜையெல்லாம் கிரகிச்சுண்டு சாக்ஷாத் பிரம்மா கந்தமாதனங்கிற குகைக்குள்ள வந்து சேர்ந்தாள்னு சொன்னாள். ச தத்ர தத்ர ககனதல உடுபதிரிவ, எப்படி ஆகாசத்தில் சந்திரன் பிரகாசிக்கிறானோ இப்படி பார்த்தா உயரக்க அப்படி நகர்ந்துட்டே போவோம் மேக மண்டலத்துக்குள்ள, அப்படி பிரம்மா உயரக்கேன்னு சத்தியலோகத்திலேருந்து வந்துட்டு இருக்காள் சந்திரன் மாதிரி. விமானாவலிபி அனுபதம், நிறைய ஆகாசத்தில் விமானங்கள் 747 மாதிரி நிறைய விமானங்கள், புஷ்பக விமானங்கள் அங்கே வரலாம். அமர பரிவிருடைஹி அபிபூஜ்யமானஹ, தேவதைகள் எல்லாரும் கூட்டம் கூட்டமாக வந்து பிரம்மா வராள்ங்கிறது தெரிஞ்சுட்டு அவரை நமஸ்காரம் பண்ணி பூஜை பண்ணாலாம். பதி பதி சவரூதசா சித்த கந்தர்வ சாத்திய சாரண முனிகணை, சித்தாள் கந்தர்வாள் சாத்தியாள் பல ரிஷிகணங்கள் எல்லாரும் வேதங்களை உத்கோஷணம் பண்ணி வேதத்தை சொல்லி அவள் பூஜை பண்ணாலாம் பிரம்மாவுக்கு. அவர் கந்தமாதன துரோணீம் அவபாசையன்னு உபசசர்பா, கந்தமாதனம்ங்கிற மலைக்குள்ளே இருக்கப்பட்ட குகையை பிரகாசப்படுத்திந்து அங்கே வந்து சேர்ந்தாள் பிரம்மானாள். தத்ரகவா ஏனம் தேவர்ஷிஹி ஹம்சயானேன பிதரம் பகவந்தம் ஹிரண்யகர்ப்பம் உபலபமானஹ சகசைவ உத்தாய அர்கணேன சஹ பிதா புத்ராபியாம் அவஹிதாஞ்சலிஹி உபதஸ்தே. அப்பொழுது அந்த கந்தமாதன மலையில குகைக்குள்ள இருந்திருக்கப்பட்ட தேவரிஷியான நாரதர் ஹம்ச வாகனத்தில் வந்திருக்கிற தன்னுடைய பிதாவான பிரம்மாவை பார்த்துட்டு, பிரம்மாங்கிறத புரிஞ்சுட்டாள் ஹம்ச வாகனத்தை பார்த்துவிட்டு, அப்பொழுது அங்கே சுவாயம்பு மனு, அதாவது பிரியவர்த்தனுடைய அப்பா, அவருடைய புத்திரனான பிரியவர்த்தன் இவாளோட கூட சேர்ந்து நாரதர் எல்லாருமாக 2 கைகளையும் கூப்பிண்டு உடனே எழுந்து பூஜை ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணி பூஜிச்சாள்னு சொன்னாள். தத்ரகவா ஏனம் தேவர்ஷிஹி ஹம்சயானேன பிதரம் பகவந்தம் இரண்யகர்ப்பம் உபலபமானஹ, ஹம்ச வாகனத்தில் வந்துருக்க அவர் தன்னுடைய பிதாவான சாக்ஷாத் பிரம்மதேவன்கிறதா புரிஞ்சுண்டு சகசை பௌத்தாய சீக்கிரமாக எல்லாரும் எழுந்திருந்தாளாம். அர்கணேன சக, ரொம்ப வினயத்தோடு கூடவும் பக்தியோடு கூடவும் பிதா புத்திராபியாம்
அவஹிதாஞ்சலி உபதஸ்தே. சுவாயம்புவ மனு அவருடைய புத்திரன் பிரியவரதன் இவாளோட சேர்ந்து நமஸ்காரம் பண்ணி பூஜிச்சாள் நாள். பகவான் அபி பாரத ததுபநீதார்ஹணः சூக்தவாக்கியேன அதிதராம் உதித குணகணாவதார சுஜயः பிரியவ்ரதம் ஆதிபுருஷாதம் சதய ஹாசாவலோகயிதி ஹோவாச்சா. ஹே பரீட்சித்துன்னு கூப்பிட்டாள். ஏ பாரதான்னா பரீட்சித்துன்னு அர்த்தம். ஹே பரீட்சித்துன்னு சுகாச்சாரியா சொல்றாள். அந்த ஆதி புருஷனான பிரம்மதேவன் தன்னுடைய புத்திரனான நாரதனால செய்யப்பட்ட பூஜையை அர்ஹணம் பண்ணிட்டு ஏத்துண்டாளாம். அப்போது அதை ஏத்துண்டு ரொம்பவும் ஸ்மயமான முகத்தோடு கூட ரொம்ப பிரியமான வார்த்தைகள்னால அந்த அவருடைய குணங்களெல்லாம் வர்ணிச்சிருக்காள் இந்த ஸ்தோத்திரம் மன்றத்தை. அதெல்லாம் ஏத்துண்டாள். ரொம்ப மந்தகாசத்தோடு கூட ரொம்ப பிரியமான ஒரு பார்வையோடு கூட அந்த பிரியவரத்தனை பார்த்து பகவான் சாக்ஷாத் பிரம்மதேவன் சொல்ல ஆரம்பிச்சாள் நாள். பகவான் அபி பாரத தது உபநீதார்ஹணः சூக்தவாக்கேன அதிதராம். அவா பண்ண ஸ்தோத்திரங்கள்லாம் கிரகிச்சிருந்தாள். உதித குண கணாவதார சுஜயः பிரியவ்ரதம் ஆதி புருஷஸ்தம் சதய ஹாசாவலோகயிதி ஹோவாச்சா. ஸ்மயமான முகத்தோடு கூட உபதேசம் பண்ண ஆரம்பித்தாள் அந்த பிரியவர்த்தனுக்குன்னு சொன்னாள். என்ன சொன்னாள் நாள்? ஸ்ரீ பகவான் வாச்ச. பிரம்மதேவன் சொல்ல ஆரம்பித்தாள். நிபோததா தேதம் ரிதம் பிரவீமி மாசூயிதும் தேவம் அர்ஹசி அப்ரமேயம் வயம் பவஸ்தே தத ஏஷ மஹர்ஷிः வகாம சர்வே விவசாயஸ்ய திஷ்டம். ஸ்ரீ பகவான் வாச்ச. நிபோததா தேதம் ரிதம் பிரவீமி மாசூயிதும் தேவம் அர்ஹசி அப்ரமேயம் வயம் பவஸ்தே தத ஏஷ மஹர்ஷிः வகாம சர்வே விவசாயஸ்ய திஷ்டம். நான் நல்ல உபதேசம் பண்றதுக்காக வந்திருக்கேன். உனக்கு நன்னா நீ ஆலோசிச்சு பார்க்க வேண்டும். நானும், அதாவது பிரம்மதேவனான நானும், மகாதேவனான பரமேஸ்வரனும், உன்னுடைய அப்பாவான சுவாயம்புவ மனுவும், உன்னுடைய குருவான நாரதரும் எல்லாரும் ரொம்ப பரவசத்தோடு கூட இருந்துட்டு யாருடைய ஆக்ஞையை வகிச்சுட்டு இருக்கோமோ அப்பேற்பட்ட பரமாத்மாவான பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணனுடைய விஷயம் இருக்கே, அதனுடைய விஷயத்தில் நீ நன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை நீ கேட்கணும்னாள். நிபோததா தேதம் ரிதம் பிரவீமி மாசூயிதும் தேவம் அர்ஹசி அப்ரமேயம் வயம் பவத்தே தத ஏஷ மஹர்ஷிः வகாம சர்வே விவசாயஸ்ய திஷ்டம். நாங்களெல்லாம் அந்த பரமாத்மா நாராயணன் என்ன சொல்கிறாரோ, அவர் என்ன ஆக்ஞை பண்ணுறாளோ அதுபடிதான் நான் பரமேஸ்வரன், நாரத சுவாமி, உங்கள் அப்பா சுவாயம்பூமனு எல்லாரும் கேட்டுருக்கோம். நதஸ்ய கஷ்சித் தபசா வித்யயாவா நயோகவீத்யேன மனிஷயாவா நைவார்த்த தர்மைஹி பரதஸ்வதோ வா கிருதம் நிவ்விஹந்தும் தனுபிருத் விபூயாத். அந்த பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் என்னெல்லாம் சிருஷ்டி பண்ணி அமைச்சு கொடுத்துருக்காளோ, என்ன மாதிரி தர்மங்கள்லாம் பண்ண வேண்டும்னு ஆக்ஞை பண்ணியிருக்காளோ, அதை சரீரத்தை எடுத்த ஜீவாத்மாவான ஜீவன் எத்தனை தபஸ் பண்ணாலும் சரி, எத்தனை ஞானம் வந்தாலும் சரி, எத்தனை யோகம் இருந்து எத்தனை வீரியம் இருந்தாலும் சரி, அவனுக்கு என்னவோ எத்தனையோ உபாயங்கள் சாமதானம் முதலான எத்தனை உபாயங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை பலம் இருந்தாலும் சரி, அவர் என்ன விதிச்சுட்டு போயிருக்காளோ அதை மாற்ற முடியாது. அவனால் மாற்றுறதுக்கு சக்தி கிடையாது என்று சொன்னாள். பவாய நாசாய ச கர்ம கர்த்தும் சோகாய மோகாய சதா பயாய சுகாய துக்காய ச தேக யோகம் அவ்யக்ததிஷ்டம் ஜனதாங்க தத்தே. குழந்தைன்னு கூப்பிட்டாள். பிரம்மா பிரியவரத்தனை பார்த்து சொல்றாள், ஹே குழந்தை, இந்த பகவான் இருக்காரே, அவர் ஜீவாத்மாக்கள் இருக்கே, அவளெல்லாம் எப்படி ஒரு மாட்டை மூக்கணாங்கயிறை போட்டு கட்டி அந்த மூக்கணாங்கயிறை தும்பால போட்டு கட்டி வச்சிருப்பாள்.
அப்படி வேதம் முதலான சப்தங்கள்னால நன்னா கட்டி வச்சிருக்காள். எப்படி காளமாட்டை மூக்கில் கயத்தை போட்டு கோத்துப்பிட்டு இந்த 4 கால் பிராணியான காளமாட்டை வந்து அடைக்கணும்னா அதை கட்டி தும்பு கையினால் பிடிச்சி கட்டி இழுப்பாள். அப்போ அது எங்கேயும் போகாது, அது நிற்கும். அப்படிதான் ஜீவராசிகள் மனுஷனான இந்த மனுஷன் 2 கால் பிராணியான மனுஷனுக்கு அதே மாதிரி பகவான் வேதங்கள்லாம் என்ன சொல்லியிருக்கோ அது மூலமாக கர்மாக்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு தர்மங்களை விதிச்சிருக்காள். அதனால கட்டுப்படுத்தி வச்சிருக்காள் நாள். இதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் பூணலை போட்டுருக்கிறது. இந்த பூணலுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அது சதா நம்மளுக்கு ஞாபகப்படுத்தி நம்ம அந்த வேதத்துக்கு உள்ள கட்டுப்பட்டு இருக்கப்பட்டவர்கள் நம்மளை கட்டி வச்சிருக்குங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு தான் பூணலை போட்டுக்கிறது. அதான் இந்த இடத்துல சொன்னாள் இந்த 13வது ஸ்லோகத்தில், பவாய நாசாய ச கர்ம கர்த்தும் சோகாய மோகாய சதா பயாய சுகாய துக்காய ச தேகயோகம் அவ்யக்த திருஷ்டம் ஜனதாங்க தத்தே யத்வாசி சந்தியாம் குணகர்மதாமபிஹி சுதுஸ்தரைஹி வத்ச வயம் சுயோஜிதாஹ சர்வே வஹாமோ பலிமீஸ்வராய புரோதானசீவ த்விபதே சதுஷ்பதஹ. 4 கால் பிராணியான ஒரு காளமாட்டை எப்படி முக்கணாங்க போட்டு கட்டி வச்சிருக்கோ அப்படி கட்டி வச்சிருக்காள் நம்மளெல்லாம். அதனால்தான் சோகம், மோகம், பயம், சுகம் இதுகள்லாம் ஈஸ்வரனால கொடுக்கப்பட்ட இந்த தேகம் இருக்கே அதுக்கு அடிக்கடி வரும், அதை மாற்ற முடியாது என்று சொன்னாள். இப்படி அவங்ககிட்ட எதுக்கு சொன்னாள்னா, நீ வந்து ஞானியாக உனக்கு உபதேசம் பண்ணியிருக்கேன் முன்னாடி, அதனால இப்பொழுது உனக்கு க்ஷத்ரிய தர்மத்தை இந்த லோகத்தை பலனங்கிற எண்ணமே இல்லாமல் அதில் ருச்சியே இல்லாமல் இருக்கே, அதையும் பண்ண வேண்டியது கடமைன்னு சொல்றதுக்காக இத்தனை உபதேசம் பண்ணாள். யத்வாஜிதந்தியாம் குணகர்மதாமபிஹி சுதுஸ்தரைஹி வத்ச வயம் சுயோஜிதாஹ சர்வே வஹாமோ பலிமீஸ்வராய புரோதானசீவ த்விபதே சதுஷ்பதஹ. இந்த பிரிண்ட் அவுட்டில் சதுஷ்பதகான்னு இருக்கு, அதை திருத்திக்கணும், சதுஷ்பதகான்னு இருக்கணும் அது. இப்பொழுது இந்த 14 ஸ்லோகங்களையும் இப்போ அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே பிரதமோऽध्यायः. ராஜோவாச்ச பிரியவ்ரதோ பாகவதः ஆத்மா ராமः கதம் முனே गृहे रमतयन्मूलः कर्मबन्धः पराभवः नूनं मुक्तसङ्गानां तादृशानां द्विजर्षभ गृहेषु अभिनिवेशोऽयं पुंसां भवितुमर्हति महतां खलु विप्रंशे उत्तमश्लोकपादयोः छायानिर्वृतचित्तानां न कुटुम्बे स्पृहामतिः संशयोऽयं महान् ब्रह्मन् दारागारसुतादिषु
சக்தஸ்ய யத் சித்திரபூத் சக்தஸ்ய யத் சித்திரபூத் சக்தஸ்ய யத் சித்திரபூத் கிருஷ்ணே ச மதிரச்யுதா கிருஷ்ணே ச மதிரச்யுதா கிருஷ்ணே ச மதிரச்யுதா. ஸ்ரீசுகோவாச்ச 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 பாடமுக்தம் பகவதः பாடமுக்தம் பகவதः பாடமுக்தம் பகவதः உத்தமஸ்லோகஸ்ய ஸ்ரீமச்சரணாரவிந்த மகரந்தரச ஆவேசிதசேதசः உத்தமஸ்லோகஸ்ய ஸ்ரீமச்சரணாரவிந்த மகரந்தரச ஆவேசிதசேதசः உத்தமஸ்லோகஸ்ய ஸ்ரீமச்சரணாரவிந்த மகரந்தரச ஆவேசிதசேதசः பாகவத பரமஹம்ச தைதகதாம் பாகவத பரமஹம்ச தைதகதாம் பாகவத பரமஹம்ச தைதகதாம் கிஞ்சித் அந்தராய விஹதாம் கிஞ்சித் அந்தராய விஹதாம் கிஞ்சித் அந்தராய விஹதாம் ஸ்வாம் சிவதமாம் பதவீம் ஸ்வாம் சிவதமாம் பதவீம் ஸ்வாம் சிவதமாம் பதவீம் ந பிராயேண ஹின்வந்தி ந பிராயேண ஹின்வந்தி ந பிராயேண ஹின்வந்தி யர்ஹி வாவஹ ராஜன் யர்ஹி வாவஹ ராஜன் யர்ஹி வாவஹ ராஜன் ச ராஜபுத்திர பிரியம்ரதः ச ராஜபுத்திரः பிரியம்ரதः ச ராஜபுத்திர பிரியம்ரதः பரமபாகவதோ நாரதஸ்ய பரமபாகவதோ நாரதஸ்ய பரமபாகவதோ நாரதஸ்ய சரணோபசேவயா அஞ்சசா சரணோபசேவயா அஞ்சசா சரணோபசேவயா அஞ்சசா அவகத பரமார்த்த சதத்வோ அவகத பரமார்த்த சதத்வோ அவகத பரமார்த்த சதத்வோ பிரம்மசத்ரேண தீக்ஷிஷ்யமாணः பிரம்மசத்ரேண தீக்ஷிஷ்யமாணः பிரம்மசத்ரேண தீக்ஷிஷ்யமாணः அவனிதல பரிபாலனாய அவனிதல பரிபாலனாய அவனிதல பரிபாலனாய ஆம்நாத பிரவர குண கணைகாந்த பாஜனதயா ஆம்நாத பிரவர குண கணைகாந்த பாஜனதயா ஆம்நாத பிரவர குண கணைகாந்த பாஜனதயா ஸ்வபித்ரா உபமந்திரிதः ஸ்வபித்ரா உபமந்திரிதः ஸ்வபித்ரா உபமந்திரிதः பகவதி வாசுதேவே ஏவ பகவதி வாசுதேவே ஏவ பகவதி வாசுதேவ ஏவ அவ்யவதான சமாதி யோகேன அவ்யவதான சமாதி யோகேன அவ்யவதான சமாதி யோகேன சமாவேஷித சகல காரக கிரியாகலாபः சமாவேஷித சகல காரக கிரியாகலாபः சமாவேஷித சகல காரக கிரியாகலாபः நைவாப்யனந்தத் 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 யத்யபி தத் யத்யபி தத் யத்யபி தத் அப்ரத்யாம்நாதவ்யம் 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 தததிகரணே ஆத்மனः தததிகரணே ஆத்மனः தததிகரணே ஆத்மனः அன்யஸ்மாத் அசதோபி பராபவம் அன்வீக்ஷமாணः அன்யஸ்மாத் அசதோபி பராபவம் அன்வீக்ஷமாணः அன்யஸ்மாத் அசதோபி பராபவம் அன்வீக்ஷமாணः अतः भगवान् आदिदेवः अतः भगवान् आदिदेवः अतः भगवान् आदिदेवः एतस्य गुणविसर्गस्य एतस्य गुणविसर्गस्य एतस्य गुणविसर्गस्य परिब्रह्मणानुद्यान व्यवसित परिब्रह्मणानुद्यान व्यवसित परिब्रह्मणानुद्यान व्यवसित सकल जगदभिप्राय
सकल जगदभिप्राय आत्मयोनिः 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 अखिल निगम निज गण परिवेष्टितः अखिल निगम निज गण परिवेष्टितः अखिल निगम निज गण परिवेष्टितः स्वभवनात् अवततारा स्वभवनात् अवततारा स्वभवनात् अवततारा सतत्र तत्र गगनतल सतत्र तत्र गगनतल सतत्र तत्र गगनतल उडुपतिरिव 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 विमानावलिभिः अनुपथं विमानावलिभिः अनुपथं विमानावलिभिः अनुपथं अमर परिवृढैः अमर परिवृढैः अमर परिवृढैः अभिपूज्यमानः 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 पति पति च वरूचषः पति पति च वरूचषः पति पति च वरूचषः सिद्ध गंधर्व साध्य चारण मुनिगणैः उपगीयमानः सिद्ध गंधर्व साध्य चारण मुनिगणैः उपगीयमानः सिद्ध गंधर्व साध्य चारण मुनिगणैः उपगीयमानः गन्धमादनद्रोणीं गन्धमादनद्रोणीं गन्धमादनद्रोणीम् अवभासयन् उपससर्प अवभासयन् उपससर्प अवभासयन् उपससर्प तत्र हवायेनं देवर्षिः तत्र हवायेनं देवर्षिः तत्र हवायेनं देवर्षिः हंसयानेन 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 पितरं भगवन्तं हिरण्यगर्भम् उपलभमानः पितरं भगवन्तं हिरण्यगर्भम् उपलभमानः पितरं भगवन्तं हिरण्यगर्भम् उपलभमानः सहसैव उत्थाय सहसैव उत्थाय सहसैवोत्थाय अर्हणेन सह अर्हणेन सह अर्हणेन सह पिता पुत्राभ्यां पिता पुत्राभ्यां पिता पुत्राभ्याम् अवहिताञ्जलिः उपतस्थे अवहिताञ्जलिः उपतस्थे अवहिताञ्जलिः उपतस्थे भगवानपि भारत भगवानपि भारत भगवानपि भारत तदुपनीतार्हणः 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 सूक्तवाकेन अतितरां सूक्तवाकेन अतितरां सूक्तवाकेन अतितरां उदित गुणगणावतार सुजयः उदित गुणगणावतार सुजयः उदित गुणगणावतार सुजयः प्रियव्रतम् आदिपुरुषातं प्रियव्रतम् आदिपुरुषस्तं प्रियव्रतम् आदिपुरुषस्तं सदय हासावलोकयति होवाच सदय हासावलोकयति होवाच सदय हासावलोकयति होवाच श्री भगवानुवाच श्री भगवानुवाच श्री भगवानुवाच निबोधता तेदं ऋतं ब्रवीमि निबोधता तेदं ऋतं ब्रवीमि निबोधता तेदं ऋतं ब्रवीमि मासूयितुं देवम् अर्हसि अप्रमेयं मासूयितुं देवम् अर्हसि अप्रमेयं मासूयितुं देवम् अर्हसि अप्रमेयं वयं भवस्ते तत एष महर्षिः वयं भवस्ते तत एष महर्षिः वयं भवस्ते तत एष महर्षिः वहाम सर्वे विवशा यस्य दिष्टं वहाम सर्वे विवशा यस्य दिष्टं वहाम सर्वे विवशा यस्य दिष्टं न तस्य कश्चित्
தபசா வித்யயா வா ந தஸ்ய கஷ்சித் தபசா வித்யயா வா ந தஸ்ய கஷ்சித் தபசா வித்யயா வா ந யோகவீத்யேன மனீஷயா வா ந யோகவீத்யேன மனீஷயா வா ந யோகவீத்யேன மனீஷயா வா நஹி வார்த்ததர்மைः பரதஸ்வதோ வா நஹி வார்த்ததர்மைः பரதஸ்வதோ வா கிருதம் விஹந்தும் தனுபிருத் விபூயாத் கிருதம் விஹந்தும் தனுபிருத் விபூயாத் கிருதம் விஹந்தும் தனுபிருத் விபூயாத் பவாய நாசாய ச கர்ம கர்த்தும் பவாய நாசாய ச கர்ம கர்த்தும் பவாய நாசாய ச கர்ம கர்த்தும் சோகாய மோகாய சதா பயாய சோகாய மோகாய சதா பயாய சோகாய மோகாய சதா பயாய சுகாய துக்காய ச தேகயோகம் சுகாய துக்காய ச தேகயோகம் சுகாய துக்காய ச தேகயோகம் அவ்யக்ததிஷ்டம் ஜனதாங்கதத்தே அவ்யக்ததிஷ்டம் ஜனதாங்கதத்தே அவ்யக்ததிஷ்டம் ஜனதாங்கதத்தே யத்வாஜிதந்த்யாம் குணகர்மதாமபிः யத்வாஜிதந்த்யாம் குணகர்மதாமபிः யத்வாஜிதந்த்யாம் குணகர்மதாமபிः சுதுஸ்தரைः வத்சவயம் சுயோஜிதாः சுதுஸ்தரைः வத்சவயம் சுயோஜிதாः சுதுஸ்தரைः வத்சவயம் சுயோஜிதாः சர்வே வஹாமோ பலிமீஸ்வராய சர்வே வஹாமோ பலிமீஸ்வராய சர்வே வஹாமோ பலிமீஸ்வராய புரோஹுதா நசீவ த்விபதே சதுஷ்பதः புரோஹுதா நசீவ த்விபதே சதுஷ்பதः புரோதா நசீவ த்விபதே சதுஷ்பதः ஸ்ரீ ஹரயே நமஹ. அடுத்த 15வது ஸ்லோகத்திலேருந்து சொல்றாள் மேற்கொண்டு. இந்த 15வது ஸ்லோகத்தில் சொல்றாள், பிரம்மா உபதேசம் பண்ணினாள் பிரியவரத்தனுக்கு. என்ன சொன்னாள்னா, அப்பா இந்த ஜீவாத்மாக பிறந்தவாள் எப்படி அவளுடைய விதி எப்படி இருக்குன்னாள். அது சொல்றாள் இங்க. ஈஷாபிசிருஷ்டம் ஹி அவருந்துமஹேங்க துக்கம் சுகம் வா குண கர்ம சங்காத் ஆஸ்தாய தத்தது யதயுக்த நாதா சக்ஷுஷ்மதாந்தாக இவ நியமானாக. எப்படி ஒரு குருடனான ஒரு மனுஷனை கண்ணுள்ளவன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக கையை பிடிச்சி அழிச்சுன்னு போவன். அழிச்சுன்னு போகிறதே சில சமயம் நிழலில் போவன், சில சமயம் வெயிலில் போவன். வெயிலில் போகிறதுனா அவரே தயிக்கும். நிழலில் அழிச்சுன்னு போனான்னா அப்போது நல்ல சுகமாக இருக்கும். அப்படிதான் ஜீவாத்மாக நமக்கெல்லாம் நம்மளுடைய சத்வம் ரஜசு தமசு இந்த புண்ணியங்கள் இதனுடைய சேர்க்கையினாலையும் புண்ணியம் பாபம் இதெல்லாம் பண்ண கர்மாக்களினுடைய சேர்க்கையினாலையும் நிமித்தமாக வச்சுட்டு ஜீவராசிகள் ஒவ்வொரு ஜீவனும் தோன்றியிருக்கு. அந்தந்த ஜீவனுக்கு எப்படி வாழ்க்கைங்கிறது இந்த சம்சாரத்தில் இருக்குங்கிறத நிர்ணயிச்சிருக்காள் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன். அதை அவன் அனுபவிச்சானும், அந்த ஜீவனர் வகிச்சானும். எப்படின்னா ஒரு குருடனை எப்படி கண்ணுள்ளவன் வெயில்லையும் நிழல்லையும் அழிச்சுன்னு போகணும், அப்படி சில சமயம் துக்கம், சில சமயம் சுகம், சில சமயம் ஆனந்தம், சில சமயம் சோகம், இப்படி எல்லாம் ஏற்படலாம். இதெல்லாம் காரணம் குணம் கர்மா இவளுடைய செயற்கையினால். என்னால் அழகா சொன்னாள். ஆஸ்தாய தத்தது யதயுக்தநாதா சக்ஷுஷ்மதாந்தாக இவ நியமானாக. அது எப்படினால் ஈஷாபிசிருஷ்டம் ஈ அவருந்த்ம ஹே அங்க துக்கம் சுகம் வா குண கர்ம சங்காத்து. குண கர்ம சங்காத்து எல்லாம் புண்ணிய பாபாதி கர்மாக்கள் பண்ண வசத்தினாலே இதெல்லாம் ஏற்படுறதுனால். முக்தோபி தாவத் பிப்ரியாத் ஸ்வதேகம் ஆரத்தமஷ்ணன் அபிமான சூன்யா யதானுபூதம் பிரதியாத நித்ரஹ கிம் துவன்யதேகாய குணான்ன விருந்தே. அழகா சொன்னாள். ஜீவன் முக்தனாக இருந்தா கூட, ஏன்னா நல்ல ஞானி ஆயிட்டான் இந்த இந்த ஜீவாத்மா இருந்து ஜீவன் இருக்கிறதேனா கூட, எப்படி ரமண மகர்ஷி, சந்திரசேகர பாரதி, இப்படி தான் பெரிய மகான்கள்,
ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படிலாம் இருந்திருக்காள். ஜீவன் முக்தாளாக இருந்திருக்காள். சதாசிவ பிரம்மேந்திராள் இப்படிலாம் இருந்திருக்காளே. அப்படி முக்தோபிதாவத்து பிப்ரியாத் ஸ்வதேகம் ஆரத்தமஷ்ணன் அபிமான சூன்யா. அபிமான சூன்யா, அவன் எவ்வளவு துக்கத்தை அடைஞ்சாலும், ஏன்னா ரமண மகர்ஷிக்கு கேன்சர் வந்திருந்தது, சிரமப்பட்டார். அவர் சிரமப்படலை, ஏன்னா அவர் ஜீவன் முக்தர். தன்னுடைய தேகங்கிறதான ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஏதோ உபாதை வந்திருக்குன்னு நினச்சி அதோட விட்டுவிட்டார். அதில் போய் ஈடுபாடு வைக்கலை. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு த்ரோட்டில் கேன்சர் வந்தது. அதெல்லாம் என்ன காரணம்னால், அதெல்லாம் பிராரப்தங்கிறதான ஒரு கர்மா. முன்னாடி செஞ்ச கர்ம வினை இருக்கே, யாரையும் விடுறதில்லை. அவன் ஜீவன் முக்தனாக இருந்த போதிலும் கூட அதை அந்த பிராரப்தத்தை வகிச்சானும் நாள். ஆரப்தம் அஷ்ணன்னு, முன்னாடியே ஆரப்தமான கர்மாக்களை அஷ்ணன்னு சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும், ஏன்னா வேற வழி இல்லை. அப்போ அபிமான சூன்யா அஷ்ணன்னு. ஆனால் அதில் வச்சு மனதை வைக்க மாட்டாள் நாள். கிம்து அந்நிய தேகாய குணான்னு விருந்தே. ஆனால் இதே மாதிரி ஒவ்வொரு தேகமாக படைச்ச ஒவ்வொரு ஜீவாத்மா இருக்கே, அதாவது பிராரப்த கர்மாவனால கிடைக்கப்பட்ட துக்கங்களை அடைஞ்சிட்டே இருக்கு. சில சமயம் இந்த கேள்வி நமக்கு தோணும், என்னடா அது அவன் எல்லாம் நல்லதே பண்ணிட்டு இருக்கான், நல்ல டேக்ஸ் எத்தனை கொடுக்கணுமோ அதுக்கு மேலே ஒரு $10 ஜாஸ்தியாகவே தான் கொடுத்துட்டுருக்கான், உண்மையை பேசுகிறான். எப்பொழுதும் டிரைவ் பண்ணுறதே 55 மைல் ஸ்பீட் லிமிட் இருக்கிற இடத்துல 54 தான் போவான். அப்படிலாம் எல்லாம் இருந்துருக்கான். அவனுக்கு ஏன் ஆக்சிடெண்ட் ஏற்படுறது, அவனுக்கு ஏன் துக்கம் ஏற்படுறது, எப்படிலாம் தோணும். அப்படி தோன்றதுக்கு காரணம் என்னென்னால், இவன் பூர்வத்தில் பண்ண கர்ம ஆரப்த கர்மா இருக்க பிராரப்த கர்மா, அதனால தான் நாள் அதில் அபிமானம் வைக்கப்படாது. ஆனால் இன்னொரு ஜீவனுக்கு இருக்கப்பட்ட அந்த குண தோஷங்கள் இருக்கே, அதனால வர கர்மாக்கள் இருக்கே, அந்த அனுபவங்கள் அது இந்த தேகத்துக்கு இருக்காதுன்னாள். முக்தோபிதாவத் பிப்ரியாத் ஸ்வதேகம் ஆரப்தமஷ்ணன் அபிமான சூன்யா யதானுபூதம் பிரதியாத நித்ரஹ கிம் துவன்ய தேகாய குணான் நவிருந்தே. இது எப்படி நாள் ஸ்வப்னத்தில் பார்த்துட்டே இருக்கோம், அதில் என்னென்னமோ சுக்கங்களோ துக்கங்களோ, ஒரு புலி நம்மளை விரட்டுறதுன்னோ, இல்லை நம்ம அடித்து சாப்பிட்றதுன்னோ, இல்லை நல்ல போகங்களை போகிச்சுட்டு இருக்கோம்னோ, என்னென்னமோ தோணும் இந்த சொப்பனத்தில். சொப்பனத்தை விட்டு வெளியில் வந்து முழிச்சுட்டாக்கப்புறம் அந்த சொப்பனம் வேறேங்கிறது தெரிஞ்சு போயிடும். அப்போ அதிலிருந்து ஆனந்தமோ சுக்கமோ இவனை பாதிப்பதில்லை. அவன் அதெல்லாம் சொப்பனம் சார்னு விட்டு விடுறான். அதே மாதிரி தான் இதுவும் சொன்னாள். நித்ரையில் வந்த மாதிரியே தான் இதுவும் நாள். யதானுபூதம் பிரதியாத்த நித்ரா கிம் து அந்நிய தேகாய குணான்னு விருந்தேனாள். அது மாதிரி இன்னொரு தேகத்துக்கு இன்னொரு ஜீவனுக்கு ஏற்பட்ட கர்மாவனால் ஏற்கப்பட்ட சுகதுக்காதிகள் இவனை பாதிக்காதுன்னாள். முக்தோபி தாவத் பிப்ருயாத் ஸ்வதேகம் ஆரப்தமஷ்ணன் அபிமான சூன்யா யதானுபூதம் பிரதியாத நித்ரா கிம் துவன்ய தேகாய குணான்ன விருந்தே. பயம் பிரமத்தஸ்ய வனேஷ்வபி ஸ்யாத் யதசாஸ்தே சஹ ஷட்சபத்னஹ ஜிதேந்திரியஸ்யாத்ம ரதேர்புதஸ்ய கிருஹாஸ்ரமஹ கிம் நு கரோத்யவத்யம். இந்த ஸ்லோகம் ரொம்ப விசேஷமான ஸ்லோகம்னே, ரொம்ப வசத்தியான ஸ்லோகம். என்ன சொல்கிறாள்னா, பயம் பிரமத்தஸ்ய வனேஷ்வபி ஸ்யாத் யதசாஸ்தே சஹ ஷட்சபத்னஹ ஜிதேந்திரியஸ்யாத்ம ரதேர்புதஸ்ய கிருஹாஸ்ரமஹ கிம் நு கரோதி அவத்யம். ஒருவன் இந்த கிரகஸ்தாசிரம் சம்சாரத்தில் இருக்கப்பட்ட சுகதுக்காதிகள்னால் நம்மளை பாதிக்கிறதுங்கிறதுக்காக என்ன நினச்சான், நான் காட்டுக்கு போய்டுறேன்னு போய் வால்மார்ட்டில் போய் 6 கஜத்துக்கு காஷாய வஸ்திரத்தை வாங்கி போட்டுண்டு ஒரு கமண்டல் ஓடுதுன்னு ஓடினான். ஆனால் ஓடினா இவனை விடுமானாள். இந்த சம்சாரத்தில் இருக்கப்பட்ட துக்காதிகள் ஜசனாதிகள்லாம் இவனை விடுமானாள், விடாதுன்னாள். ஏன்னா இவன் அப்போ கூட போகிறத இவனோட 6 விஷயங்களையும் சேர்த்து எடுத்துன்னு போனான். 6 என்னன்னாள், காம குரோத லோப மோக மத மாத்சரியங்கிறான 6 சத்ருக்கள் இந்த மனசு புத்தி இதை பாதிக்கிறது. இந்த 6 சத்ருக்களையும் கூடவே இவனை அறியாமல் எடுத்துன்னு போகிறான். அவன் அப்படி போனவன் ஒரு வனத்தில் போய் இருக்கான். அவனுக்கு பிடிக்கல. இது எப்படின்னா, ரிட்டையர் ஆனோடனே
இங்கேருந்து ஃப்ளாரிடாவுக்கு போய் 5 வருஷம் இருக்கிறது. அதுக்கப்புறம் அது பிடிக்கலேருந்து கோயம்புத்தூரில் போய் ஒரு வீடு வாங்கிட்டு 5 வருஷம் இருக்கிறது. அப்புறம் கோயம்புத்தூரில் பிடிக்கலேன்னு சொல்லிட்டு ஊட்டிக்கு போகிறது, சுவிட்சர்லாண்டு போகிறது, இப்படி ஒவ்வொரு இடமா போயிட்டு இருந்து எங்கேயோ நமக்கு லட்டு மாதிரி சுகம் கிடைக்க போகிறதுன்னு நினச்சின்னு போனான்னா, எல்லா ஊரும் ஒரே ஊர் தான். எல்லா ஊர்லேயும் சில சுகங்கள் இருக்கும், சில துக்கங்கள் இருக்கும். ஒரு ஊர்லேயும் கூட ஈவன் அமராவதிக்கு போனால் கூட அங்கேயும் சாக்கடை இருக்கத்தானே இருக்கணும், இல்லாமல் இருக்காது. அதனால் எந்த ஊருக்கு போனாலும் டேக்ஸ் கட்டி ஆகணும். அப்படி இவனோட கூட வனமாக போவன்கிறாள். இந்த வனத்தை விட்டுவிட்டு இன்னொரு வனத்துக்கு போவன், மதுவனத்துக்கு போவன், மதுவனத்துலேருந்து பிருந்தாவனத்துக்கு போவன், இப்படி எங்கெங்கெல்லாமோ வனத்துக்கு போயிட்டு இருப்பான். அப்படி போனால் அவனோட கூட என்னத்தை எடுத்துன்னு போகிறானாம்? 6 விஷயங்கள், 6 சத்ருக்கள் எடுத்துன்னு போயிட்டு இருக்கான். அப்போ இந்த சத்ருக்களை விட்டால் அல்லவோ இவன் சுகமாக இருக்க முடியும், ஆனந்தமாக இருக்க முடியும். அதனால இவனை பயம் விடாதுன்னாள். பயம் பிரமத்தஸ்ய வனேஷ்வபி சியாத்து. எந்த காட்டுக்கு போனாலும் சரி, எத்தனை காஷாய வஸ்திரத்தை போட்டுன்னு போனாலும் சரி, எத்தனை விபூதி ருத்ராட்சம் கமண்டலு என்னத்தை பண்ணின்னு போனாலும் சரி, இவனை விடாதுன்னாள். எதஸ்தாஸ்தே சக ஷட்சபத்னா. இந்த 6 விஷயங்கள் இவனோட கூட இருந்துருந்ததுன்னா இவனை விடாதுன்னாள். இவனை சுற்றி சிரமத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஜிதேந்திரியஸ்யாத்ம ரதேர் புதஸ்ய. ஆனால் ஜிதேந்திரியா, இந்திரியங்களெல்லாம் ஜெயிச்சு இந்த 6 சத்ருங்களையும் சம்ஹாரம் பண்ணிவிட்டு இருக்கப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கானே, அவன் ஒரு காட்டுக்கும் போவான்டான்னு. ஆனந்தமாக அவன் இருக்கப்பட்ட ஸ்வக்ஷேத்திரம் இருக்கே, அது நியூயார்க்கோ லண்டனோ பாரிஸோ எங்கேயோ ஒரு அட்லாண்டாவோ எங்கேயோ ஒரு இடத்துல இப்படி உட்காந்துக்கிறது, அங்கேயே இருந்துட்டு சம்சாரத்திலேயே இருந்துட்டுருக்கலாம். பத்னி புத்திராள், அப்புறம் சாட்டர்டே அன்னைக்கு காடு விளையாடுற மித்ராள், எல்லாரோடையும் இருந்துட்டுருக்கலாம். இருந்துட்டு கூட எப்படி தாமரை இலையானது தண்ணியிலேயே இருந்துட்டு அதில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கோ, அப்படி கிரஸ்தாசிரமத்திலேயே இருந்துட்டு இருந்தா கூட அவன் நித்திய சன்னியாசின்னு விட்டாள். ஒரு இந்த கர்மாக்கள்னா அவனை பாதிக்காதுன்னுட்டாள். ரொம்ப முக்கியமான 17வது ஸ்லோகம், ரொம்ப அழகாக உபதேசம் பண்ணாள். இது எதுக்கு சொல்கிறாள்னா, இவன் க்ஷத்ரிய தர்மத்தை விடப்படாது, இவன் பரமஞானியும் விட்டுவிட்ட ஞானம் காட்டுக்கு பழ போகிறான். ஆனால் ஜனங்களில் பரிபாலனை பண்ணி ஜனவிருத்திகள்லாம் பண்ணணும், பிரஜா சிருஷ்டி பண்ணணுங்கிறது எண்ணம். அதனால் பிரம்மா அங்கேருந்து நேராக வந்திருக்காருனே, வேறு யாரையும் அனுப்பலை. ரொம்ப முக்கியமான விஷயம்னா பிரைம் மினிஸ்டரே நேராக போவன் போய் பேசுகிறதுக்காக, நெகோஷியேஷன் பண்ணுறதுக்கு, இல்லாட்டா அசிஸ்டண்ட் அனுப்புவன். அப்படி சுவாமியே நேராக வந்திருக்கார் பிரம்மாவே. பயம் பிரமத்தஸ்ய வனேஷ்வபி ஸ்யாத் யதஸ்தாஸ்தே சகஷட்சபத்னா ஜிதேந்திரியஸ்யாத்ம ரதேஹே புதஸ்ய கிருஹாஸ்ரமா கிம்னு கரோதி அவத்யம். கிருஹாஸ்ரமா கிம்னு கரோதி. இவன் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டு அவன் பாட்டுக்கு நல்ல அழகான மேசியில் வாங்கின சட்டையை போட்டுன்னு ஸ்வெட்டரை போட்டுட்டு இருந்தால் கூட அவன் காஷாய வஸ்திரமே போட்டுக்கல சார், எப்போ பார்த்தாலும் ஏர் கண்டிஷன்லேயே இருக்காரே. இவர் என்ன சன்னியாசின்னா, அவன் சன்னியாச ஆசிரமத்தில் இல்லாட்டா கூட அவன் சன்னியாசி தான். ஏன்னா அவன் ஜிதேந்திரியா, காமக்ரோதாதி 6 கெட்ட விஷயங்கள் இருக்கே சத்ருக்கள், அதை ஜெயிச்சு விட்டான். அப்படி ஜெயிச்சவனுக்கு ஒன்றும் பண்ணாதுன்னால், என்ன நடந்தாலும் ஒன்றும் பண்ணாது. கிரகஸ்தாசிரமத்தில் மாட்டினாலும் என்ன விதமான சுக்கங்களோ துக்கங்களோ அவனை நோக்கி வந்தால் கூட அதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருந்துருப்பன்னாள். யஷட் சபத்னான் விஜிகீஷமான கிரகேஷு நிர்விஷ்ய யதேத பூர்வம் அத்யேதி துர்காஸ்ரித உர்ஜிதாரீன் க்ஷீணேஷு காமம் விசரேத் விபஷ்சித். இந்த 6 சத்ருக்கள் இருக்காளே, காம குரோத லோப மோக மத மாத்சரியம்னு 6 கெட்ட விஷயங்கள் மனசை பாதித்து சத்ரு மாதிரி இருந்து நம்மளை போட்டு இழுக்கிறதே சம்சாரத்தில். அதை எப்படி ஜெயிக்கிறதுங்கிறதுக்கு விஷயத்தை எடுத்து சொன்னால், அதுக்கு முதல்ல பிரவருத்தியில் போயிட்டு தான் நிவர்த்தி வர முடியுங்கிறாள். உள்ள நுழைஞ்சு அதை ஜெயிக்கணுங்கிறாள். நீ கோட்டைக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறேன்னு ஓடாதே. துர்கம்னா கோட்டை. ஆனால் அந்த கோட்டைக்குள்ளே நுழையிறதுக்குள்ள இந்த கிரகம் தானே வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்குள்ளேயே பலவிதமான சத்ருக்கள் உன்னை பார்ப்பாள். அதில் நீ ட்ரெயின் பண்ணிக்கோங்கிறாள். இதெல்லாம் வரும், வாழ்க்கையில் நடக்கும். அப்போ அந்த வாழ்க்கையை நன்னாக வாழ்ந்து அதில் ஜெயிங்கிறாள். கிரகேஷு நிர்விஷ்ய யதேத பூர்வம். இந்த கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளே போய் மனைவி புத்திராள் பந்துக்கள் 401k வேலை இதெல்லாம் இருக்கும்.
இது மூலமாக இந்த 6 சத்ருக்கள் வந்து இவனை இருந்தா அவளை முதல்ல ஜெயிச்சு அவளுடைய வீரியத்தை குறைவு பண்ண வச்சு ஒன்னா பலவானாக பண்ணிக்கோ. அப்போ நீ கோட்டையை திரண்டின்னு ஓட வேண்டாம்னாள். அத்தியேதி துர்காஸ்ரித உர்ஜிதாரீனு க்ஷீணேஷு காமம் விசரேத் விபஷ்சித். அப்பொழுது நீ ஓட வேண்டாம், நீ நல்லா பலவான் ஆயிடுவே, ஜெயிக்க முடியும். அதனால கிரஸ்தாசிரமத்துக்குள்ளே இருந்துட்டே எப்படி இதெல்லாம் ஜெயிக்கிறதுங்கிறத கற்றுக்கோன்னாள். துவம் துவப்ஜனாபாங்கிரி சரோஜகோஷ துர்காஸ்ரிதோ நிர்ஜித ஷட்சபத்னா புங்ஷ்வேஹ போகான் புருஷாதிதிஷ்டான் விமுக்த சங்கா பிரகிருதிம் பஜஸ்வ. அழகா 19ஆம் ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணாள். பிரியவரத்தனுக்கு பிரம்மதேவன் உபதேசம் பண்ணாள். அப்போ பிரம்மா சொன்னாள், நீ எந்த கோட்டையை தெரியுமா நோக்கி போகணும்னாள். பகவான் இருக்கானே சாட்சாத் பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணன், அவனுடைய பாத கமலங்கள்கிற மொட்டு இருக்கே அதுதான் அந்த கோட்டை. அதை போய் நீ அந்த கோட்டைக்குள்ளே போய் இருந்தேன்னா, பகவத் பாத கமலங்களில் போய் இருந்தேன்னா, அங்கேயே நீ ரசிச்சுட்டு இருந்தேன்னா, அப்போ என்ன பண்ணணும், இந்த சம்சாரத்துக்குள்ளே இருந்துட்டு இந்த சம்சாரம் தரக்கூடிய சம்சாரத்தில் இருக்கக்கூடிய போகங்களெல்லாம் அழகாக நாங்கள் அனுபவிச்சுண்டு, அப்போ இந்த 6 சத்ருக்கள் இருக்காளே அவளை நன்னா ஜெயிச்சு அவள் உன்னை ஹிம்சை பண்ணாமல் பண்ணிண்டு அதன் பிறகு நீ சங்கத்தை விலக்கி நிசங்கனாக நீ போய் ஆத்ம சாட்சா்காரத்தை அடையலாம், அதுதான் நல்ல வழி, அப்படி போங்கிறதாக உபதேசம் பண்ணாள். அதுதான் கடைசியில் ஆதிசங்கர பகவத்பாதால் பஜகோவிந்தம்னு சொன்னாள். அதில் சொன்னாள், எத் லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதே சித்தம். வினோதைய எப்போதும் நீ வந்து ஆனந்தமாக இருந்தாள், அதுக்காக ஓடிப்படாத. நிறையா சொத்து எல்லாத்தையும் வச்சுருக்கியே, எல்லாம் வச்சுன்னு லெக்ஸஸ் வெக்ஸஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுன்னு அனுபவி. அதில் போய் மனதை வச்சுட்டு சத்ருக்கள் ஒன்றை வந்து பாதிக்க முடியா பண்ணிவிடாதேன்னாள். ஆனந்தமாக இருந்துட்டு இருந்தாள். துவம் துவப்ஜனாபாங்கிரி சரோஜ கோஷ. அப்ஜநாபாங்கிரி, அப்ஜநாபன் யாரு? பத்மநாபன் சுவாமிக்கு பேர், மகாவிஷ்ணு அனந்த பத்மநாபன். அவருடைய அங்கிரினா அங்கிரி சரோஜம், கால் பத்மங்கள் இருக்கே, மொட்டு இருக்கு, அதில் போய் அதை கோட்டையாக நினச்சின்னு அந்த கோட்டைக்குள்ளே போய் இருந்துக்கோ, நீ வசிச்சுன்னு வா. அந்த கோட்டைக்குள்ளே இந்த 6 சத்ருக்களும் உன்னை பாதிக்க மாட்டாள் நாள். துவம் துவப்ஜனாபாங்கிரி சரோஜ கோஷ துர்காஸ்ரிதோ நிர்ஜித ஷட்சபத்னா புங்ஷ்வேஹ போகான் புருஷாதிதிஷ்டான் விமுக்த சங்கா பிரகிருதிம் பஜஸ்வ. இவ்வாறாக உபதேசம் பண்ணாள் பிரியவர்த்தனுக்கு சாட்சாத் பிரம்மா. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. ஈஷாபிசிருஷ்டம் ஹி அவருந்துமஹேங்க, ஈஷாபிசிருஷ்டம் ஹி அவருந்துமஹேங்க, ஈஷாபிசிருஷ்டம் ஹி அவருந்துமஹேங்க. துக்கம் சுகம் வா குணகர்ம சங்காத், துக்கம் சுகம் வா குணகர்ம சங்காத், துக்கம் சுகம் வா குணகர்ம சங்காத். ஆஸ்தாய தத்தத் யதயுக்தநாதः, ஆஸ்தாய தத்தத் யதயுக்தநாதः, ஆஸ்தாய தத்தத் யதயுக்தநாதः. சக்ஷுஷ்மதாந்தாः இவ நீயமானாः, சக்ஷுஷ்மதாந்தாः இவ நீயமானாः, சக்ஷுஷ்மதாந்தாः இவ நீயமானாः. முக்தோபி தாவத் பிப்ருயாத் ஸ்வதேகம், முக்தோபி தாவத் பிப்ருயாத் ஸ்வதேகம், முக்தோபி தாவத் பிப்ருயாத் ஸ்வதேகம். ஆரப்தமஷ்ணன் அபிமானசூன்யः, ஆரப்தமஷ்ணன் அபிமானசூன்யः, ஆரப்தமஷ்ணன் அபிமானசூன்யः. யதானுபூதம் பிரதியாத நித்ரः, யதானுபூதம் பிரதியாத நித்ரः, யதானுபூதம் பிரதியாத நித்ரः. கிம் த்வன்யதேகாய குணான்ன விருங்க்தே, கிம் த்வன்யதேகாய குணான்ன விருங்க்தே, கிம் த்வன்யதேகாய குணான்ன விருங்க்தே. பயம் பிரமத்தஸ்ய
वनेष्वपि स्यात् भयं प्रमत्तस्य वनेष्वपि स्यात् भयं प्रमत्तस्य वनेष्वपि स्यात् यतः सास्ते सह षट्सपत्नः यतः सास्ते सह षट्सपत्नः यतः सास्ते सह षट्सपत्नः जितेन्द्रियस्यात्म रतेर्बुधस्य जितेन्द्रियस्यात्म रतेर्बुधस्य जितेन्द्रियस्यात्म रतेर्बुधस्य गृहाश्रमः किं नु करोत्यवद्यं गृहाश्रमः किं नु करोत्यवद्यं गृहाश्रमः किं नु करोत्यवद्यं यः षट्सपत्नान् विजिगीषमाणः यः षट्सपत्नान् विजिगीषमाणः यः षट्सपत्नान् विजिगीषमाणः गृहेषु निर्विश्य यतेत पूर्वं गृहेषु निर्विश्य यतेत पूर्वं गृहेषु निर्विश्य यतेत पूर्वम् अत्येति दुर्गाश्रित ऊर्जितारीन् अत्येति दुर्गाश्रित ऊर्जितारीन् अत्येति दुर्गाश्रित ऊर्जितारीन् क्षिहिणेषु कामं विचरेत् विपश्चित् क्षीणेषु कामं विचरेत् विपश्चित् क्षीणेषु कामं विचरेत् विपश्चित् त्वं त्वब्जनाभाङ्घ्रि सरोजकोश त्वं त्वब्जनाभाङ्घ्रि सरोजकोश त्वं त्वब्जनाभाङ्घ्रि सरोजकोश दुर्गाश्रितो निर्जित षट्सपत्नः दुर्गाश्रितो निर्जित षट्सपत्नः दुर्गाश्रितो निर्जित षट्सपत्नः भुङ्क्ष्वेह भोगान् पुरुषातिदृष्टान् भुङ्क्ष्वेह भोगान् पुरुषातिदृष्टान् भुङ्क्ष्वेह भोगान् पुरुषातिदृष्टान् विमुक्तसङ्गः प्रकृतिं भजस्व विमुक्तसङ्गः प्रकृतिं भजस्व विमुक्तसङ्गः प्रकृतिं भजस्व श्रीहरये नमः। श्रीशुकोवाच इति समभिहितो महाभागवतो भगवतः त्रिभुवनगुरोः अनुशासनम् आत्मनः लघुतया अवनतशिरोधरः बाढमिति स बहुमानम् उवाह। சுக்காச்சாரியால் பரீட்சித்தை பார்த்து சொன்னாள், அப்பா பரீட்சித்தை சொன்னாள், பகவான் இவ்வாறாக உபதேசம் பண்ணோன்னே பிரம்மதேவன் பரம பாகவதனான பிரியவரந்தனுக்கு இந்த மாதிரி உபதேசம் பண்ணோன்னே அதை கேட்டானாம். இது சமபீதோ சமபீதா இவ்வாறாக நன்கு உபதேசம் பண்ணப்பட்டவள் சம்யக் அபீதா நன்கு உபதேசம் பண்ணப்பட்ட மகாபாகவதோ பகவதா திரிபுவன குரோஹோ அனுசாசனம் பரமபாகவதனான அந்த பிரியவிரதன் மூன்று லோகங்களுக்கும் குருவான திரிபுவன குரோஹோ அந்த பிரம்மதேவனால அனுசாசனம் அவர் சொல்லப்பட்ட ஆக்ஞை அனுகிரகம் அந்த கட்டளையை அவர் சொன்னத்தை என்ன சொன்னாரோ உபதேசத்தை என்ன பண்ணான், ஆத்மனஹா லகுதயா தான் அந்த பிரம்மதேவனோட நோக்கினால் எவ்வளவு சிறிய பயல் அவன் அப்படின்னு நினச்சிண்டு அவனத சிரோதரஹா தன்னுடைய தலையால் வணங்கி தலையை அப்படி குனிஞ்சுண்டு பாடமிதி அப்படியே செய்கிறேங்கிறதா சொல்லி ச பகுமானம் உவாகா ரொம்ப மரியாதையோடு கூட அவர்கிட்ட சொன்னான், நீங்கள் சொன்ன உபதேசப்படியே நான் பண்ணுறேன், கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டு ராஜ்ய பரிபாலனை பண்ணிட்டு இருக்கேன், அது இருந்து கொண்டே நான் விஷய சுகங்கள்லேருந்து விலகி ஞானத்தை சம்பாதிச்சுட்டு ஞானத்தை இருக்கப்பட்ட ஞானத்தை வச்சுட்டு இருந்துட்டுருக்கேன்னு சொன்னான். இதி சமபிஹிதோ மகாபாகவதோ பகவதா திரிபுவனகுரோ அனுசாசனம் ஆத்மனः லகுதயா அவனத சிரோதரः பாடமிதி சுபகுமானம் உவாகா. பகவானபி மனுனா யதாவத் உபகல்பிதாபசிதிः பிரியவ்ரத நாரதயோः அவிஷமம் அபிசமீக்ஷமாணயோः ஆத்மசம் அவஸ்தானம் அவாங்மனசம் க்ஷயம் அவ்யவஹிருதம்
பிரவர்த்தயன் அகமத்து. அப்பொழுது பகவான் பிரம்மதேவன் அவரும் சுவாயம்பு மனுவினால நன்கு பூஜிக்கப்பட்டு மனுனா யதாவத்துக்கு உபகல்பிதாபசிதி நன்னராக சுவாயம்பு மனு பிரம்மதேவனை பூஜை பண்ணாள். அப்போ கூட 2 பேரும் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தாள். பிரியவிரதன் நாரதன் 2 பேரும். அவள் 2 பேரும் பார்த்துட்டே இருக்கிறதே. பிரியம் விரத நாரதையோஹோ அபிஷமம் அபிசமீக்ஷமானையோஹோ. இவா 2 பேரும் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கிறதே. சுவாயம்பு மனு பகவான் பிரம்மதேவனை அர்ச்சனை பண்ணி பூஜிச்சாள். அப்போ என்ன பண்ணாள்? ஆத்மசம் அவஸ்தானம் அவாங் மனசம் க்ஷயம் அவ்யவகிருதம் பிரவர்த்தையன்னு அகமத்து. இப்படி எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறதே. மனசு வாக்கு இதனால துளி கூட எட்ட முடியாதாம். அப்பேற்பட்ட இடமாம் பகவான் இருக்கப்பட்ட இடம். அந்த அந்த பகவானை சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனை மனசில் நினச்சிண்டே அவர் பிரம்மா தன்னுடைய லோகத்துக்கு போய் சேர்ந்தாள். சத்தியலோகத்துக்கு திரும்பி போய் சேர்ந்தாள்னு சொன்னாள். மனுரபி பரே நைவம் பிரதிசந்தித மனோரதா சுரர்ஷி வரானுமதேன ஆத்மஜம் அகிலதரா மண்டல ஸ்திதி குப்தயே ஆஸ்தாபிய ஸ்வயம் அதிவிஷம விஷய விஷஜலாசய ஆஷாயாக உபரராமா. அப்படி பிரம்மா போய் சேர்ந்த பிறகு பிரம்மாவை பூஜித்த அந்த சுவாயம்பு மனு என்ன பண்ணாள்? மனுரபி பரே நைவம் பிரதிசந்தித மனோரதா. பகவான் பரம்பொருளையே நினச்சி அவர் மேலே மனசை வச்சு மோட்சத்தையே தனக்கு விருப்பமாக வச்சுண்டு என்ன பண்ணாள்? சுரர்ஷி வரானுமதேன ஆத்மஜம் அகில தரா மண்டல ஸ்திதிகுப்தையே ஆஸ்தாபிய. தன்னுடைய ராஜ்யத்துக்கெல்லாம் அதிபதியாக தன்னுடைய புத்திரனான பிரியவர்த்தனை அந்த பூமண்டலத்தில் எத்தனை எல்லை உண்டோ அத்தனை எல்லையும் பார்த்து ரட்சிக்கணுங்கிறதுக்காக, அதை ரட்சிக்கணும், ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுங்கிறதுக்காக அவனை ராஜாவை பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணாள்? ஸ்வயம் அதி விஷம விஷ ஜலாசய ஆஷாயாக உபரராமா. விஷஜலத்துக்கு ஒப்பாக இருக்கப்பட்ட சம்சாரம்ங்கிறதான துக்கமான இருக்கப்பட்ட இடம் இருக்கே, கிரகம், அதை விட்டுவிட்டு எல்லா ஆசைகளையும் ஒழிச்சுவிட்டு ஆசைகளையே எல்லாத்துலேயும் விலகி அவர் அங்கேருந்து விலகி போனாள்னு சொன்னாள். இதிஹவாவச ஜகதீபதி ஈஸ்வரேச்சயா அதிநிவேசித கர்மாதிகார அகில ஜகத் பந்த துவம்சன பரானுபாவஸ்ய பகவதः ஆதிபுருஷஸ்ய அங்கிரியுகல அனவரத தியானானுபாவேன பரிரந்தித கஷாயாசயः அவதாதோபி மானவர்தனः மாதாம் மஹீதலம் அனுஷசாசா. பிரியவிரதன் ராஜாவாக இருந்துண்டு பகவானுடைய ஈஸ்வரேச்சையா நாள், ஈஸ்வரனுடைய பகவானுடைய இச்சைப்படிக்கு விருப்பப்படிக்கு இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிண்டு கர்மாக்களை செஞ்சுண்டு கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துண்டு அப்படி இருந்த பொழுதே இந்த லோகத்தில் இருக்கப்பட்ட என்னென்னலாம் பந்தங்கள் உண்டோ அந்த பந்தங்கள் அந்த விஷயங்களில் இருக்கே அதில் மனசை வைக்காமல் ஆதி புருஷனான பகவானுடைய சரணார விந்தங்களில் மனசை வச்சு தியானம் பண்ணிண்டு அதனுடைய மகிமையினால் தன்னுடைய ஆசையை அழுக்கு மனசில் இருக்கப்பட்ட ஹிருதய கிரந்தி எல்லாத்தையும் விலக்கி அழுக்குகளெல்லாம் தொடச்சிண்டு சுத்தமான மனசை வச்சுண்டு அந்த பிரம்மா மான் தன்னுடைய குருவான நாரதர் அவருடைய பிதாவான பிரம்மா இவாளுடைய வார்த்தைக்கு கௌரவத்தை பண்ணி மகதாம் மானவர்தனாள் இந்த பெரியோர்கள் சொன்ன சொற்களெல்லாம் கேட்டுன்னு சிரசால வகிச்சு இந்த பூமியை மஹீதலம் அனுஷசாச இந்த பூமண்டலத்தை ராஜ்ய பரிபாலனம் பண்ணி வந்தானா. இதிஹவாவச ஜகதீபதி ஈஸ்வரேச்சயா அதிநிவேசித கர்மாதிகார அகில ஜகத் பந்த துவம்சன பரானுபாவஸ்ய பகவதः ஆதிபுருஷஸ்ய அங்கிரியுகல அனவரத தியானானுபாவேன பரிரந்தித கஷாயாசயः அவதாதோபி மானவர்தனः மகதாம் மஹீதலம் அனுஷசாசா. அழகா
ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டே பகவானை ஆராதனை பண்ணிட்டு மனசில் இருக்கப்பட்ட அழுக்குகளெல்லாம் எடுத்துவிட்டு சுத்த மனசோடு கூட இருந்துட்டு இருந்தானாம் பிரியவிரதன். அது சொன்னாள். அத துஹிதரம் பிரஜாபதே விஸ்வகர்மண உபயேமே பர்ஹிஷ்மதீம் நாம தஸ்யா முகவாவ ஆத்மஜான் ஆத்மசமானசீல குணகர்ம ரூப வீர்யோதாரான் தச பாவயாம் பபூவா கன்யாம் ச யவீயசீம் ஊர்ஜஸ்வதீம் நாமா. இவ்வாறாக ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தானாம். அவனுக்கு விஸ்வகர்மாங்கப்பட்டவருடைய பொண்ணு விஸ்வகர்மணா உபயேமே பர்ஹிஷ்மதி, அவளுடைய பொண்ணு பர்ஹிஷ்மத்தின்னு பேர். அவளை உபயேமே கல்யாணம் பண்ணிட்டான். அந்த பிரியவர்த்தன் விஸ்வகர்மாங்கிற பிரஜாபதியினுடைய பொண்ணான பர்ஹிஷ்மதியே கல்யாணம் பண்ணிட்டான். அவன் கல்யாணம் பண்ண பிறகு அவனுக்கு என்ன ஆச்சுன்னா தஸ்யா முகவாவ ஆத்மஜானு, அவனுக்கு குழந்தைகள் பிறந்தாள். ஆத்மசமானசீல குணகர்ம ரூப வீரியோதாரானு, அவனுக்கு ஒப்பாக ஆத்மசமானம், தனக்கு ஒப்பாக சமமான சுபாவம் அவளுக்கு இருக்குது. குணம், அவள் பண்ணுற காரியங்கள், குண கர்ம ரூபம், அழகான ரூபம், நல்ல வீரியம், நல்ல பராக்கிரமம், வீரியோதாரானு. இப்படி இருக்கப்பட்ட அவளுக்கு 10 பேரை குழந்தையா புள்ள குழந்தையாலே பெற்றுனான். தசபாவயாம் பபூவ, அதோடு கூட கன்யாம் ச யவீயசீம் ஊர்ஜஸ்வதீம் நாமா. கடைசியாக இந்த 10 பேருக்கு அப்புறம் ஒரு பெண் பிறந்தாள், ஊர்ஜஸ்வதின்னு ஒரு பெண்ணு. அவளையும் நான் கூட 11 குழந்தைகளை அவன் பெற்றெடுத்தான் அந்த பிரியவர்த்தன்னு சொன்னாள். அத்தஜ துஹிதரம் பிரஜாபதேஹே விஸ்வகர்மண உபயேமே பர்ஹிஷ்மதீம் நாம தஸ்யா முகவாவ ஆத்மஜான் ஆத்மசமானசீல குணகர்ம ரூப வீரியோதாரான் தச பாவயாம் பபூவ கன்யாஞ்ச யவீயசீம் ஊர்ஜஸ்வதீம் நாமா. அவ பேரெல்லாம் சொன்னாள். என்ன பேருன்னுட்டு ஆக்னீத்ர இத்மஜிஹ்வ யஜ்ஞபாஹு மகாவீர ஹிரண்யரேதः கிருதப்ரஷ்ட சவன மேதாதிதி வீதிஹோத்ர கவயः இது சர்வ ஏவ அக்னிநாமானா. இந்த 10 பேரோட பேர் ஆக்னீத்ரன், யுத்மஜிஹ்வன், யஜ்ஞபாஹு, மகாவீரன், ஹிரண்யரேதசு, கிருதபிருஷ்டன், சவனன், மேதாதிதி, வீதிஹோத்திரன், கவின்னு 10 குழந்தைகள். அவள் எல்லாருடைய பேரும் அக்னியினுடைய பேராகவே இருக்கான். அக்னிக்கு இருக்கப்பட்ட எபித்தட்ஸ் அப்படி பேரை வச்சான்னாள். ஆக்னீத்ர யுத்மஜிஹ்வ யஜ்ஞபாஹு மகாவீர ஹிரண்யரேதः கிருதபிருஷ்ட சவன மேதாதிதி வீதிஹோத்ர கவயः இதி சர்வ ஏவ அக்னிநாமானः. ஏதேஷாம் கவிர்மகாவீரः சவன இதி த்ரய ஆசன் ஊர்த்வரேதசः தே ஆத்மவித்யாயாம் அர்ப்ப பாவாத் ஆரப்ய கிருத பரிச்சயாः பாரமஹம்ஸ்யமேவ ஆசிரமம் அபஜன். இந்த 10 பேர் இருந்தாலே அதில் 3 பேர்கள், அதாவது கவி, மகாவீரன், சவனன், இந்த 3 பேரும் அவளுக்கு கிரகஸ்தாசிரமத்தில் ஈடுபாடு கிடையாது. அவள் எப்பொழுதும் ஊர்த்வரேதசுகளாக இருந்தது. அவள் மனசெல்லாம் பகவான்கிட்ட இருந்தது, மோட்சத்திலேயே இருந்தது. அதனால் பாரமஹம்சாக ஆகணும், சன்னியாசிகள் ஆகணும்ட்டு அந்த ஆசிரமத்தை ஏற்றுந்தாளாம். அந்த 10 பேரில் 3 பேர்கள். ஏதேஷாம் கவிர் மகாவீரா சவன இதி த்ரய ஆசன் ஊர்த்வரேதசா தே, அதாவது எப்பொழுதும் பிரம்மச்சரிய விரதத்திலேயே இருந்துருந்தாள். தே ஆத்மவித்யாயாம் அர்ப்பபாவாத் ஆரப்ய, ஆத்மவித்யிலேயே ஈடுபட்டு கிருத பரிச்சயாக பாரமஹம்சமேவ ஆசிரமம் அபஜன். அவள் 3 பேரும் சன்னியாசிகளானான்னு சொன்னாள் என்றாக இப்படி இந்த 26ஆம் ஸ்லோகத்தில் இன்றைக்கி இந்த ஸ்லோகத்தோடு நிறுத்திப்போம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுக உவாச்ச
श्रीशुक उवाच इति समभिहितो महाभागवतो इति समभिहितो महाभागवतो इति समभिहितो महाभागवतो भगवतः त्रिभुवनगुरोः अनुशासनं भगवतः त्रिभुवनगुरोः अनुशासनं भगवतः त्रिभुवनगुरोः अनुशासनं आत्मनः लघुतया आत्मनः लघुतया आत्मनः लघुतया अवनतशिरोधरः 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 बाढमिति स बहुमानम् उवाह बाढमिति स बहुमानम् उवाह बाढमिति स बहुमानम् उवाह भगवानपि मनुना यथावद् उपकल्पितापचितिः भगवानपि मनुना यथावद् उपकल्पितापचितिः भगवानपि मनुना यथावद् उपकल्पितापचितिः प्रियं व्रतनारदयोः अविषमम् अभिसमीक्षमाणयोः प्रियं व्रतनारदयोः अविषमम् अभिसमीक्षमाणयोः प्रियं व्रतनारदयोः अविषमम् अभिसमीक्षमाणयोः आत्मसम् अवस्थानम् अवाङ्मनसम् क्षयम् अव्यवहृतम् आत्मसम् अवस्थानम् अवाङ्मनसम् क्षयम् अव्यवहृतम् आत्मसम् अवस्थानम् अवाङ्मनसम् क्षयम् अव्यवहृतम् प्रवर्तयन् अगमत् प्रवर्तयन् अगमत् प्रवर्तयन् अगमत् मनुरपि परेणैवम् मनुरपि परेणैवम् मनुरपि परेणैवम् प्रतिसन्धितमनोरथः 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 सुरर्षिवरानुमतेन 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 आत्मजम् अखिलधरामण्डलस्थितिगुप्तये आस्थाप्य आत्मजम् अखिलधरामण्डलस्थितिगुप्तये आस्थाप्य आत्मजम् अखिलधरामण्डलस्थितिगुप्तये आस्थाप्य स्वयम् अतिविषमविषय विषजलाशय आशायाः उपररामः स्वयम् अतिविषमविषय विषजलाशय आशायाः उपररामः स्वयम् अतिविषमविषय विषजलाशय आशायाः उपररामः इति हवाव स जगतीपतिः इति हवाव स जगतीपतिः इति हवाव स जगतीपतिः ईश्वरेच्छया अधिनिवेशित कर्माधिकारः ईश्वरेच्छया अधिनिवेशित कर्माधिकारः ईश्वरेच्छया अधिनिवेशित कर्माधिकारः अखिल जगद्बन्ध ध्वंसन परानुभावस्य अखिल जगद्बन्ध ध्वंसन परानुभावस्य अखिल जगद्बन्ध ध्वंसन परानुभावस्य भगवतः आदिपुरुषस्य भगवतः आदिपुरुषस्य भगवतः आदिपुरुषस्य अङ्घ्रियुगल अनवरत ध्यानानुभावेन अङ्घ्रियुगल अनवरत ध्यानानुभावेन अङ्घ्रियुगल अनवरत ध्यानानुभावेन परिरन्धित कषायाशयः अवदातोऽपि परिरन्धित कषायाशयः अवदातोऽपि परिरन्धित कषायाशयः अवदातोऽपि मानवर्धनः महतां मयीतलम् अनुशशास मानवर्धनः महतां मयीतलम् अनुशशास मानवर्धनः महतां मयीतलम् अनुशशास अथ च दुहितरम् अथ च दुहितरम् अथ च दुहितरम् प्रजापतेः विश्वकर्मणः प्रजापतेः विश्वकर्मणः
प्रजापतेः विश्वकर्मणः उपये मे बर्हिष्मतीं नाम उपये मे बर्हिष्मतीं नाम उपये मे बर्हिष्मतीं नाम तस्यामुहवाव आत्मजान् तस्यामुहवाव आत्मजान् तस्यामुहवाव आत्मजान् तस्यामुहवाव आत्मजान् आत्मसमान 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 शील गुण कर्म रूप वीर्योदारान् शील गुण कर्म रूप वीर्योदारान् शील गुण कर्म रूप वीर्योदारान् दश भावयां बभूवा दश भावयां बभूवा दश भावयां बभूवा कन्यां च यवीयसीं कन्यां च यवीयसीं कन्यां च यवीयसीं ऊर्जस्वतीं नामा ऊर्जस्वतीं नामा ऊर्जस्वतीं नामा आग्नीद्र इद्मजिह्व आग्नीद्र इद्मजिह्व आग्नीद्र इद्मजिह्व यज्ञबाहु महावीर यज्ञबाहु महावीर यज्ञबाहु महावीर हिरण्यरेतः घृतपृष्ठ हिरण्यरेतः घृतपृष्ठ हिरण्यरेतः घृतपृष्ठ सवन मेधातिथि सवन मेधातिथि सवन मेधातिथि वीतिहोत्र कवयः वीतिहोत्र कवयः वीतिहोत्र कवयः इति सर्व एव अग्निनामानः इति सर्व एव अग्निनामानः इति सर्व एव अग्निनामानः एतेषां कविर्महावीरः सवन इति एतेषां कविर्महावीरः सवन इति एतेषां कविर्महावीरः सवन इति त्रय आसन् ऊर्ध्वरेतसः त्रय आसन् ऊर्ध्वरेतसः त्रय आसन् ऊर्ध्वरेतसः ते आत्मविद्यायाम् अर्भभावात् आरभ्य ते आत्मविद्यायाम् अर्भभावात् आरभ्य ते आत्मविद्यायाम् अर्भभावात् आरभ्य कृतपरिचयाः 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 पारमहंस्यमेव आश्रमम् अभजन् पारमहंस्यमेव आश्रमम् अभजन् पारमहंस्यमेव आश्रमम् अभजन् ஸ்ரீ ஹரே நம. இன்னைக்கு இந்த 26வது ஸ்லோகத்தோடு நிறுத்திப்போம். இந்த அத்தியாயத்தில் மொத்தம் 41 ஸ்லோகங்கள் இருக்கு. அடுத்த வாரம் பாக்கி ஸ்லோகங்களை அத்தியாயம் பண்ணிவிட்டு அப்புறம் முழுக்க இந்த அத்தியாயம் முழுக்க எல்லாத்தையும் ஒரு தடவை வாசிப்போம். ஸ்ரீ ஹரே நம. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு நிறுத்திக்கிறேன். ஸ்ரீ ஹரே நம. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं.
वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। श्रीहरये नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये। हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।